ஸ்மிருதிபுராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சதுர்முகமுகாம் போஜவனஹம்சவதூர்மமா மானசே ரமதாம் நித்யம் சர்வசுக்லா சரஸ்வதி விதிதா கில சாஸ்திர சுதா ஜலதே महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशंकर देशिकने शरणं. श्री गुरुभ्यो नमः. परम पवित्रமான ஒரு நன்னாள். இன்றைக்கு சங்கர ஜெயந்தி. உலகமெல்லாம் கொண்டாட வேண்டிய ஒரு பண்டிகை, ஜெயந்தி உற்சவமாக. ஏன்னு கேட்டால் நம்முடைய சனாதன தர்மத்தை நிலைநாட்டி இருக்கக்கூடியதான ஒரு மகத்தான ஒரு அவதார புருஷர். இப்படி தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு சொல்லி பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா சொன்னதை போல அதர்மம் எல்லாம் மேலோங்கி நிற்கும் பொழுது தர்மத்துக்கு குறைவு ஹிராசம்னு சொல்லுவான். இல்லா மறையாது. என்னுடைய ஹிராசம்ல குறைவு ஏற்படும் பொழுது நான் அவதாரம் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்கு கொடுத்திருக்கேன். அந்த மாதிரியாக எப்படி ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், பரசுராம ஜெயந்தின்னு சொல்லுவாங்க, அக்ஷய திருத்தி ஜெயந்தி, இந்த மாதிரி எல்லாம் ஜெயந்திகள், கிருஷ்ண ஜெயந்தி, அம்பாளுக்கு கொண்டாடுறோம் நவராத்திரி, சரண் நவராத்திரின்னு சொல்லுவோம், வசந்த நவராத்திரின்னு சொல்லுவோம், ஸ்ரீராம நவமி, இந்த மாதிரியான விழாக்கள் எல்லா தேவதைகளுக்கும் ஒரு உற்சவங்கள். இந்த மாதிரி ஜெயந்தின்னு சொல்றோம், இல்லை நவராத்திரம்னு சொல்றோம், ஏதோ ஒரு விதமாக அம்பாளுக்கு. அதே மாதிரி மகா சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி, ஸ்ரீராமநவமி, ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி, ஸ்ரீ ஜெயந்தி எல்லாத்துக்கும் இருக்கு. அதே மாதிரி விநாயக சதுர்த்தி, ஸ்கந்த சஷ்டி, இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய கொண்டாடக்கூடிய ஒரு விழாக்கள் எது ஒன்று இருக்கிறோ எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியவர் ஆதிசங்கர். இல்லைன்னா இதெல்லாம் ஒண்ணுமே நம்ம கொண்டாடணும்ன்றது கூட தெரியாது. சனாதன தர்மம் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடியது நம்முடைய சனாதன தர்மத்தை, வைதிக தர்மத்தை திரும்பவும் நிலைநாட்டி இருக்கக்கூடியவர் பாரத தேசத்துல. அப்பேற்பட்ட மகான், பேர்பட்ட சாட்சாத் பரமசிவனுடைய அவதாரமாக இருக்கக்கூடிய ஆதிசங்கரருக்கு நாம அந்த அளவுக்கு கொண்டாட வேண்டிய அளவுக்கு கொண்டாடல. சங்கர ஜெயந்தின்றது மூலைக்கும் ராமர் சிலையெல்லாம் வச்சு ராமநவமி அன்னைக்கு கொண்டாடுவா. நார்த்துல எல்லாம் கொண்டாடுவா விசேஷமாக. உத்தர தேசத்தில், உத்தர பாரதத்துல, அதே மாதிரி ஆந்திரா, கர்நாடகா எல்லா இடத்துலையும் கொண்டாடுறா. சங்கர ஜெயந்தி அந்த அளவுக்கு கொண்டாடுறாளா அப்படின்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கு. ஏன் அது மாதிரி கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா, இது எல்லாத்துக்கும் திரும்பவும் பிரதிஷ்டை பண்ணியிருக்கக்கூடியவர் வைதிக மார்க்கத்தை. வைதிக மதம்தான் சனாதன தர்மம். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தர்மம் தான் சனாதன தர்மம். சனாதன தர்மம்னா என்ன அப்படின்றது பல பேருக்கு தெரியாம இருக்கு இல்லையா? சனாத்தனாக்க சனத்தனாக்க ரொம்ப பழமையானது, ஆதி அர்த்தம் எதுவுமே இல்லாதது அப்படின்ற அர்த்தம். தனம் அப்படின்றது இருக்கக்கூடியது அப்படின்னு. அத்தியதனம்னா இன்றைக்கு, இன்றைய அளவுல அப்படின்னு அர்த்தம். புராதனம்னா பழமையானது அப்படின்னு அர்த்தம். சனாதனம்ன்றது அதுக்கு ஆதியே இல்லாத தொடர்ச்சியாக எட்டர்னல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அந்த எட்டர்னல் தான் அது. இட்டர்னல் தர்மம்ன்றது தான் சனாதனஸ்ச அயம் தர்ம சனாதன தர்மம். அதனால மகாபாரதத்துல கிருஷ்ணனாகட்டும், ராமாயணத்துல ராமனாகட்டும், அவன் தர்மத்தை நாங்க வந்த பிறந்தான் தர்மம் ஆரம்பிச்சதுன்னு சொல்லவே இல்லை, எங்கேயுமே இல்லை.
பகவான் கூட நான் வந்து சனாதன தர்மத்துக்கு நான் தான் முதல்ல அடிக்கல் நாட்டினேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லலை, ஆரம்பிச்சேன்னு சொல்லவே இல்லை. அது க்ஷீணமாகும் போது, குறையும் போது, அதர்மம் பெருகும் போது நான் திருப்பி நிலைநாட்டுவேன்னு தான் சொல்றார். அப்படிதான் சொல்லியிருக்கேன். அதனால சனாதன அப்படின்றதுக்கே மிக மிக பழமையானது. பழமைன்னா கூட அது திருப்பி காலம் வந்துடும். அதனால ஆதியே இல்லாத அநாதியாக வந்துட்டு இருக்கக்கூடியது, தொன்று தொட்டு வந்திருக்கக்கூடிய அழிவில்லாதது அப்படின்னு. அப்பேற்பட்டதான தர்மம் வைதிக தர்மம். ஏன்னா வேதம் பண்றதுக்கு காலம் கிடையாது. நமக்கு வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் சில பேர் காலத்தை நிர்ணயம் பண்ணி சொல்லியிருக்காளே தவிர, நம்முடைய பாரதிய கணனப்படி, நம்முடைய சம்பிரதாயப்படியாக வேதம் பண்றது அப்பௌருஷயமாக இருக்கு. அப்பௌருஷயம் புருஷனால மனிதனால பண்ணப்பட்டது, உருவாக்கப்பட்டது அல்ல, எழுதப்பட்டது அல்ல. அதனால அந்த வேதத்துக்கு சம்பந்தப்பட்டதான அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான தர்மத்திற்கு சனாதன தர்மம் அப்படின்னு எல்லாமே இன்னைக்கு பாரத தேசத்தில் இருக்கக்கூடிய சம்பிரதாயங்கள், சடங்குகள் என்னெல்லாம் உண்டோ, கோலம் போடுறதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே சனாதன தர்மம் தான். அந்த சனாதன தர்மத்துக்கு எப்படி மகாபாரதாதிகள்ல கூட பரவாயில்லை, சனாதன தர்மத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா. ஆனா ஒருத்தருக்கு வேகம் இருந்தது, அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை எல்லாம் இருந்தது, பிரச்சனைகள் இருந்தது, சொத்து முதலான விவகாரம் இருந்தது. தவிர ஈஸ்வரனே கிடையாது, அந்த மாதிரி எல்லாம் போகல. கிருஷ்ணாவதாரத்திலையும் அந்த மாதிரி போகல. ஆனா தர்மமானது குறைஞ்சுட்டே இருக்குன்னு பகவான் அவதாரம் பண்ணார். சனாதன தர்மத்துக்கு அந்த அளவுக்கு சரிவு வரவே இல்லை. ஆனா இந்த கலியுகத்துல வந்திருக்கு. அந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான வைதிக தர்மங்கள் தவறானவை, வைதிக தர்மமே தேவையில்லை, வேதம்ன்றது பிரமாணம் கிடையாது அப்படின்ற அளவுக்கு ஒரு சில மதங்கள் இங்கே தோன்றி இருக்கு. இங்கே நம்முடைய பாரத தேசத்துல, அதாவது சங்கரருடைய அவதாரத்தினுடைய நோக்கம் சொல்றேன். சனாதன தர்மமும் சங்கரரும் தான் சொல்லியிருக்கோம். அதனால அப்போ இருக்கக்கூடிய நிலை என்றது எப்படி இருக்குன்னா, அந்த மாதிரி நிலை. எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கக்கூடியவர்கள் பல பேர் படையெடுத்து இந்த பாரதியர்களாகவே ஆயிருந்தாலும் கூட அவளுடைய சம்ஸ்காரத்தினால சில பிரச்சனைகள் நம்முடைய வைதிக மதத்தை ஒத்துக்க முடியாததான இந்த மாதிரி எல்லாம் பரம்பரையாக வந்தது அந்த காலத்தில். சங்கரருக்கு உதிக்கிறது, அவதாரம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது தெரிஞ்சிட்டாதான் நமக்கு இவருடைய மகிமை தெரியும். இப்போ நம்ம கோவில் குளம் எல்லாமே இருக்கிறதுனால பேசிட்டு இருக்கோம். ஆனா அங்கே அந்த காலத்துல வேதோக்தமான தர்மம் நல்ல இருக்கும்போது கொஞ்சம் 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 கொஞ்சமா க்ஷீண திசையை அடைஞ்சிருக்கு. இந்த சங்கரருடைய அவதாரத்துக்கு முன்னாடி அந்த சமயத்துல என்ன அப்படி நடந்தது அப்படின்னு சொன்னா, முக்கியமாக சார்வாக்க மதம்னு பேர். பௌத்த மதம், பௌத்தல்லையே பிரிவு இருக்கு. அந்த மாதிரியான மதங்கள், சூன்யவாதம்னு ஒரு வாதங்கள், எதுவுமே இல்லைன்ற மாதிரி சூன்யவாதம். அதாவது பௌத்த மதம்னா அஹிம்சை அப்படின்றது மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியுது. ஆனா ஏன் அது சனாதன தர்மத்துக்கு எதிராக இருக்கு, ஆப்போசிட்டா அதாவது இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். காமநேராவுக்கு முன்னாடி 6வது நூற்றாண்டு அந்த வாக்குல புத்தருடைய ஜனனமாச்சு. புத்தருடைய போதனைகள் அதெல்லாம் ரொம்ப விஸ்தாரமா போய் ரொம்ப பரவலாக போய் அரசர்கள்லாம் கூட அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க பல பேர். அதுக்கு முன்னாடி வைதிக மதம் தான் இருந்தது, தழைத்து இருந்தது. அப்படி சனாதன தர்மமானது, வைதிக தர்மமானது, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய தர்மங்கள்லாம் தழைத்து இருக்கும் பொழுது இந்த ஒரு இதுலயே ரொம்ப யஜ்ஞயாகாதிகள்லாம் ரொம்ப ஓவரா போய் ரொம்ப தீவிரமான அனாச்சாரமான சில விஷயங்கள்லாம் கூட வர ஆரம்பிச்சது, தொடங்கி இருக்கு. நம்ம இதுலயே நரபலி கொடுக்கறதுல ஆரம்பிச்சோம். ஜந்து பலி, ஜந்துக்கள் எல்லாம், உயிரினங்கள்லாம் பலி கொடுக்கறது அப்படின்றது போய் மனிதர்களையே பலி கொடுக்குற அளவுக்கு வந்தாச்சு. அது நம்ம நிறைய கதைகளை பார்க்குறோம் புராணங்கள்ல. இதோட 2-3 கதைகள் அதுக்கு தகுந்தபடி இருக்கு. அந்த மாதிரி பலி கொடுக்குற அளவுக்கு வந்தாச்சு. இது ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கு. எதுன்னு கேட்டால் மனிதர்களையே பலி கொடுக்குற அளவுக்கு வந்தாச்சுன்னாக்கா இது எங்கே போய் முடியும் அப்படின்றது ஒரு பயம் இருக்கு. அது ஒரு பக்கத்தில்.
இன்னொரு பக்கத்துல தாந்திரிகமான முறைகள், தாந்திரிகமான உபாசனைகள் இதெல்லாம் ஜாஸ்தி. தந்திரம், வேதம் எல்லாம் வேண்டாம், நமக்கு தந்திரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி, தந்திரம் இந்த கிரியைகள் தான் முக்கியம், அந்த அளவுக்கு வந்தாச்சு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்தை இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் ரொம்ப ஹிம்சைகள்லாம் ஜாஸ்தியா போயிட்டு இருக்கு. அப்படின்ற ஒரு சூழ்நிலையில புத்தருடைய அவதாரம் பௌத்த மதம்ன்றது வந்திருக்கு. சார்வாக்க மதம்ன்றது சாரு வாக்கம்னு பேர். வாக் அப்படின்னா அவன் பேசுறது ரொம்ப அழகா இருக்கும், எல்லாரும் ஏற்றுக்கும்படியா இருக்கும், அந்த மாதிரி பேசுவான். இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய பித்தர்களுக்கு கொடுக்குற ஜலம் அங்கே போய் சேர்றதா? அங்கே போய் சேர்றது என்ன? ஊருக்கு போகும்போது வாட்டர் பாட்டில எடுத்துன்னு போவானமே, இப்படி எல்லாம் பேச்சு, இப்படியெல்லாம் ஒரு ஆர்குமெண்ட் பேசுறதுக்கு, ஏதாவது பேசுனா கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சாரு வாக்கம்னு பேர், சார் வாக்கு மொத்தத்துக்கே அதான் அர்த்தம். பேசுறது ரொம்ப பிரத்யக்ஷம் ஒண்ணுதான் பிரமாணம். ஏதாவது கண்ணுக்கு என்ன தெரியறதோ அதுதான் பிரமாணம், அதுதான் அத்தாட்சி. கண்ணுக்கு தெரியாத இது எதுவுமே நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அப்படியான ஒரு சித்தாந்தம், அதுக்குதான் சார்வாக்கம்னு பேர். பிரத்யக்ஷம் அப்படின்றது ஒண்ணுதான் அவளுக்கு அவங்களுக்கு பிரமாணம் அப்படின்றது, ப்ரூஃப். கண்ணுக்கு தெரியாது பிரமாணம். அது இந்த மாதிரி எல்லாம் பேச்சு அப்போ இருந்தது. தர்ப்பணங்கள்லாம் பண்றோம், ஸ்ராத்தாதிகள்லாம் பண்றோம், அதனால என்ன பிரயோஜனம்? யஜ்ய யாகாதிகள்லாம் பண்ணோம், யஜ்யம் யாகங்கள்லாம் பண்ணோம், அதனால என்ன பிரயோஜனம்? அங்க இருக்கிறவங்களுக்கு இங்கிருந்து எப்படி போகும்? இப்படியெல்லாம் ஒரு பேச்சு. இதுக்கு சில ஃபாலோவர்ஸ் இப்படியெல்லாம். இது ஒரு பக்கத்துல இந்த மாதிரி சொல்லுங்க. பௌத்த மதம் வேற. பௌத்த மதத்துல எப்படின்னு கேட்டா அஹிம்சைய பிரதானமாக வச்சுக்கணும். ஆனா ஜெயின மதத்துல இது எல்லாத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் வேதம் இருந்தாலும் ஈஸ்வரன்றது கிடையாது. வேதம்ன்றது சுத்தமா பிரமாணம் கிடையாது. இதுதான் மெயின் அவளுடைய சித்தாந்தத்துல நமக்கு முரண்பாடாக இருக்கக்கூடியது. வேதம் பிரமாணம் கிடையாது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்க யஜ்ய யாகாதிகள்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சிலது இருக்கு. வைதிக மதத்துல துக்கம், நம்ம பிறவி என்றது ஒரு காரணத்தினாலதான் வந்திருக்கு. ஒரு துக்கமானதுதான் இந்த வாழ்க்கையானது. சுகம் இருந்தா கூட அந்த சுகம் கூட துக்கத்துக்கு காரணமா தான் இருக்கு அப்படின்றதெல்லாம் பௌத்த மதத்துல சில சித்தாந்தங்கள் இருந்தாலும் மெயினா ரெண்டு தான். அங்க ஈஸ்வரன் கிடையாது, பகவான் என்றவன் கிடையாது, இறைவன் கிடையாது ஒண்ணு. ரெண்டாவது புனர்ஜென்மம் பண்றது கிடையாது. இந்த வாழ்க்கையை தான் ரிணம் கிருத்வா கிருதம் விவேத் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு சுகமா இருக்கோமா, இந்த வாழ்க்கையை அனுபவிக்கணும். கடன் வாங்கியாவது நெய்யை வாங்கி நல்லா சாப்பிடணும். பஸ்மமா இந்த உடல் பஸ்மமா போன அப்புறம் அது என்ன பிரயோஜனம்? திருப்பி வாழ்க்கை கிடைக்குமா? அதனால இருக்கும்போது அனுபவி. இப்பெல்லாம் சில பாட்டுகள்லாம் வருது இல்லையா, அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா அனுபவிக்கணும். இதுதான் அவளுடைய சித்தாந்தம், இந்த சார்வாக்க மதத்தினுடைய சித்தாந்தம். பௌத்த மதம் கொஞ்சம் மாறுபட்டு இருக்குது. அஹிம்சையாக இருக்கணும், சமயக் தரிசனம், நன்றாக பார்க்கணும், நன்றான சிந்தனை பண்ணணும், அஹிம்சையை ஃபாலோ பண்ணணும், சத்தியத்தை பேசணும். இப்படி சில சித்தாந்தங்கள் இருந்தாலும், அதாவது வைதிக மதத்திலே இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதான சில சித்தாந்தங்கள், கோட்பாடுகள் இருந்தா கூட வேதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஈஸ்வரன் பகவான் கிடையவே கிடையாதுன்னு சொல்றதும், புனர்ஜென்மம்ன்றது கிடையாதுன்னு சொல்றதும், இந்த ஜென்மாதான் இது அப்படின்னு சொல்லணும், இந்த தேகம்தான் தேகத்துக்கு தவிர்த்து ஆத்மான்றது ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்றதும், இதெல்லாம் சனாதன தர்மத்துக்கு முரண்பட்டதான கருத்துக்கள். இது பௌத்த மதத்துல, பௌத்த மதத்தினுடைய பிரிவுகள்ல சிலதுல இதெல்லாம் இருக்கு. மூலமாக அஹிம்சை என்றது வெளி தோற்றமாக இருந்தாலும் கூட வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய கர்மாக்கள் அத்தனையும் விட தொடங்கி விட்டார்கள் மக்கள். இந்த போதனையினால், புத்தனுடைய போதனையினால பௌத்த மதத்துக்கு மாறுபட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா டைல்யூட் ஆயிடுச்சு பௌத்த மதம் கூட. இன்னொன்று பெருசு பண்ணியிருக்காரு அவர்.
சம்ஸ்கிருதம்ன்றது இல்லதான் புராணங்கள், இதிகாசங்கள், வேதங்கள் எல்லாமே இருக்கு இல்லையா? அந்த சம்ஸ்கிருதத்தை எடுத்து பாலின்னு ஒரு லாங்குவேஜ் உண்டு பண்ணி பாலியில தான் பௌத்த மதத்தினுடைய கிரந்தங்கள்லாம் இருக்கிறபடியாகவும் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரியான மக்கள் ஆசை அந்த காஷ்மீர் அந்த தேசத்திலிருந்து ஆரம்பிச்சு எல்லாருமே கர்மாக்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்ட்ரெஸ்ட் சிரத்தையானது குறைஞ்சி, கர்மாக்கள்ல வைதிக கர்மாக்கள் வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கக்கூடியதான எந்த ஒரு கர்மாக்கள் இருக்கோ பூஜா புனஸ்காரங்கள் எல்லாமே எதுவுமே இல்லாம யஜ்யம் இதெல்லாம் கூட தேவையில்லைன்ற அளவுக்கு வந்தாச்சு. யாருமே யஜ்யம் பண்றதெல்லாம் நிறுத்திட்டான். அந்த மாதிரியான சூழ்நிலை. ஏன்னா அதுல பசுவை பலி கொடுக்குறான். பசுன்னா மாடுன்றது கிடையாது, ஆடு முதலான ஜீவன்களை பலி கொடுக்குறா அப்படின்றதுனால பல யாகங்கள்ல இல்லாம இருக்கு. அது பெருசுபடுத்தி சொல்லியிருக்கா, ஆகினால அது இல்லாம படுத்து. இதனால இந்த மாதிரியான என்ன ஆச்சு, அந்த சனாதன தர்மத்துக்கு கொஞ்சம் குறைவு வந்திருக்கிறது. கொஞ்சம் இல்லை, ஜாஸ்தியாகவே குறைவு வந்திருக்கு. இதுதான் அந்த சங்கரனுடைய அவதாரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சில கோட்பாடுகள் நல்லா இருந்தா கூட வேதத்துக்கு விருத்தமான, வேதத்துக்கு எதிர்மறையான ஒரு சித்தாந்தங்களை கொண்டு வந்து வேதம் தான் பிரமாணம். நமக்கு சனாதன தர்மம்னு வேதத்துக்கு தான், வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற தர்மம் தான் சனாதன தர்மம்னு இன்னொரு பேர், அவ்வளவுதான். எப்போ வேதம் பிரமாணம் இல்லைன்னு சொல்லியாச்சோ அப்போ சனாதன தர்மமானது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சின்னு வருது. யஜ்யம், யாகம், சுவாமி ஈஸ்வரனுடைய உபாசனம் இதெல்லாம் குறைஞ்சிட்டு போறது. நாளுக்கு நாள் குறையக்கூடியதான இந்த சூழ்நிலையில தான் சங்கரர் அவதாரம் பண்ணியிருக்கார். அவதாரம்னா பொதுவா என்னன்னு கேட்டா, பகவானே நேரடியாக சங்க சக்கரதாரியாக இருந்தா அது அவதாரம் சொல்றது இல்லை. சிவனே நேராக திரிசூலத்தையும் நாகாபரணமாக சந்திரனை அப்படியே அலங்கரித்து கொண்டு முடியல சந்திரமௌலியாக அங்க நின்னா அது அவதாரம்னு பேரு கிடையாது. எப்பவுமே நம்ம அவதாரம்னு சொல்றதுக்கே சொல்றேன். அவதாரம் எப்படி இருக்கணும்னா நம்மள மாதிரியே இருக்கணும், ஆனா விசேஷமான ஒரு தனிப்பட்ட ஒரு உயர்வு இருக்கணும். நம்மளை விட மேற்பட்டதான ஒரு பலமும், புத்தி பலமாகட்டும், தேக பலமாகட்டும், எதுவா இருந்தாலும் உடல் பலம், புத்தி பலம், இன்டெலிஜென்ஸ் எல்லாம் சொல்றோம் இல்லையா, அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கணும். அதாவது மனுஷனாக இருக்கிறதுக்கு இந்த அளவுக்கு இருந்து இந்த காரியங்களை பண்ண முடியாது அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். அப்படி இருந்தாதான், ஆனா மனுஷனா இருக்கான், இருந்தாதான் அவதாரம்னு பேர். பொதுவா ராமர் இருக்கார், ராமர் அவதாரம் எடுத்திருக்காரு. ஏன் அவதாரம் சொல்றோம்? மனுஷனாக தான் பிறந்திருக்கார். தசரதனுடைய மகனா பிறந்தாலும் 16,000 ராட்சசர்களை கொண்டிருக்கார், சம்ஹாரம் பண்ணியிருக்கார். ஒருத்தரே ராவணன், கும்பகர்ணன் முதலானவர்கள் அத்தனை பேரையும் சம்ஹாரம் பண்ணியிருக்கார். விராதன் முதலான அரக்கர்கள் எல்லாம் சம்ஹாரம் பண்ணியிருக்கார். சிவனுடைய தனுசை அப்படியே கையில் எடுத்து பண்ணியிருக்கார். ஆனா மனுஷனுக்கு எப்படி கல்யாணம் நடக்கும் அந்த மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கார் சொல்றேன். அதனால மனுஷ லட்சணம். கிருஷ்ணனும் அப்படிதான். கிருஷ்ணனுடைய லட்சணங்கள் எப்படி, நம்ம எப்படி தாயார்கிட்ட நடந்துக்கிறோமோ அதே மாதிரி நடந்துக்கணும். ஆனா மனுஷனுக்கு அதீதமான ஒரு காரியங்களை, அதிசயமான ஒரு காரியங்களை நிகழ்த்தணும். கிரந்தங்களை எழுதுறதா இருந்தாலும் சரி, நூல்களை எழுதுறதாலும் சரி, சத்ருக்களை ஜெயிக்கிறதா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் பல விதமாக இருக்கலாம். அதிசயமான குணங்களை கொண்ட கோவர்த்தன மலையை தூக்க முடியுமா? தூக்க முடியாது. வெண்ணையை சாப்பிடுறது அது நம்ம லட்சணம். அதனால மனுஷர்களுடைய லட்சணம் நம்ம வாழ்க்கையில எப்படி அப்பா, அம்மா, குடும்பம், சத்ருக்கள், விரோதிகள், நண்பர்கள், விளையாடுறது எல்லாமே இருக்குமோ அதே போல இருக்கணும். ஆனா அதே சமயத்துல நல்ல பவர்ஃபுல்லாகவும் இருக்கணும். அதாவது நமக்கு முடியாத காரியங்களை பலது செய்யணும். அதுதான் அவதாரம்னு பேர். சங்கரர் ஏன் அவதாரம்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, 8வது வயசுலயே சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கார். 8வது வயசுல சன்னியாசம் வாங்கிட்டு இருக்கார். கேரள தேசத்துல பிறந்திருக்கார். தந்திரங்கள்லாம் எங்க ஜாஸ்தியாக இருக்கோ, யஜ்ஞயாகாதிகள்லாம் கொஞ்சம் இருக்கு அந்த காலத்துல. கேரள தேசத்துல, தட்சிண தேசத்துல எல்லாம் கொஞ்சம் யஜ்ஞயாகாதிகள்லாம் நடந்து இருக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரியான ஒரு தேசத்துல அவர் பிறந்து அவதாரம் எடுத்து சாட்சாத் சிவன் இங்கே சங்கரராக பிறந்திருக்காருன்னு சொல்றோம். சங்கரர் சங்கரனுடைய அவதாரமாக சொல்றோம். ஏன் சொல்றோம் அவதாரம்னு கேட்டா,
மனிதனால செய்ய முடியாத பல காரியங்களை மனுஷ அவதாரத்தில் மனுஷனாக பிறந்து செஞ்சிருக்காருன்றதுனால அவர் அவதார புருஷன் சொல்றோம். அதான் காரணம். என்ன அப்படி அவதார புருஷன்னா, இங்கிருந்து 8வது வயசுல யாராவது சன்னியாசம் வாங்கிப்பாளா? யாராவது நினைச்சு பார்க்க முடியுமா? எப்படி கிருஷ்ணர் வந்து கோவர்த்தன மலையை தூக்கினார், காளிய நர்த்தனம் எல்லாம் பண்ணியிருக்கார், லோகாதிசயமான ஒரு உலகத்துல செய்ய முடியாதான ஒரு காரியங்களை செஞ்சிருக்காரு. அதான் அவதாரம்னு சொல்றோம், கிருஷ்ணாவதாரம். அந்த மாதிரி ஆச்சாரியாள் வந்து 8வது வயசுல சன்னியாசம், அது வயசுலயே சகல சாஸ்திரங்களையும் வேதங்களையும் படிச்சு சாஸ்திரங்கள்லாம் படிச்சு ஏற்கனவே அவர் என்ன சொல்லணும்னு உபனிஷதங்கள்லாம் படிச்சு அதனுடைய சாரத்தை கிரகிச்சுட்டு கோவிந்த பகவத்காதர் கிட்ட போய் நர்மதா நதி தீரத்துல ஒரு குழந்தை போய் தானாக அங்கே வந்து சன்னியாசம் வாங்கிக்கிறா அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நினைச்சு பார்க்க. குருவை தேடி இங்கிருந்து நர்மதைக்கு போயிருக்கார். இங்கிருந்து இப்போ ஓங்காரேஸ்வரன் சொல்றோம் இல்லையா, அந்த நர்மதா நதி தீரத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய கோவிந்த பகவத் பாதர்ன்ற அவரை பார்த்து, மகானை பார்த்து அவரிடத்துல சன்னியாசம் வாங்கிட்டு உபதேசம் பெற்றிருக்க, தீட்சையை வாங்கி அந்த அளவுக்கு பண்ணியிருக்கார். 16 வயசுக்குள்ள பாஷ்யங்கள்லாம் எழுதிட்டார். சங்கர பிரம்மசூத்திர பாஷ்யம், கீதா பாஷ்யம், பிரஸ்தானத்திரயம்னு சொல்லுவா இல்லையா, அந்த பிரஸ்தானத்திரயத்துக்கும் 3 பகவத்கீதை, உபனிஷதங்கள், பிரம்மசூத்திரங்கள், இந்த 3த்துக்கும் தான் பிரஸ்தானத்திரயம்னு பேரு. இந்த பிரஸ்தானத்திரயத்துக்கும் பாஷ்யம் பண்ணியிருக்க. இது ஒரு பக்கத்துல, இதுதான் சனாதன தர்மம்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால இந்த அத்வைத மதத்தை ஸ்தாபனம் பண்றது அப்படின்றது ஒரு விஷயம். ஆச்சாரியா எவ்வளவு நூல் பண்ணியிருக்க, எவ்வளவு ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்க. இங்கே வேற வேற மதங்கள்லாம் இருக்கும்போது அத்வைதம் தான் பிரதானம், ஞானாதேவை கைவல்யம், ஞானத்தினாலதான் மோட்சம் வரும் அப்படின்னு நிலைநாட்டி இந்த உலகம் எல்லாமே எல்லா இடத்துலையும் பரமாத்மா தவிர்த்து வேற ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு ஸ்தாபனம் பண்ணி அத்வைத மதத்தை அத்வைத்தம் வந்து அதுதான், அத்வைத மதத்தை ஸ்தாபனம் பண்ணியிருக்க. அதுக்கு முன்னாடியே அத்வைத ஸ்தாபனம் அப்படின்னு சொல்றதுக்கு என்னன்னு அர்த்தம்னு கேட்டா, ஏற்கனவே இருந்ததை நன்றாக அதை ஸ்திரப்படுத்திக்கிறது தான் அர்த்தமே தவிர அவர் தான் ஆரம்பிச்சிருக்காருன்னு அர்த்தம் கிடையாது. அத்வைத்தம் பண்றதும் நம்ம வந்து தட்சிணாமூர்த்தியிலிருந்து அப்படியே வந்து இருக்கக்கூடியதான ஒரு தத்துவம் தான் அது. அதை திருப்பி நிலைநாட்டிருக்கார். க்ஷீணமாக இருக்கிறது, குறைஞ்சு போயிருக்கக்கூடியது, யாருமே தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடிய தத்துவத்தை இவர் வந்து திரும்பவும் அதை நிலைநாட்டுறதுன்னு அர்த்தமே தவிர அத்வைத மத பிரதிஷ்டாபனாச்சாரியவரிய, பிரதிஷ்டாபனம்னாக்க நன்றாக நிலைநிறுத்தல் அப்படின்னு அர்த்தம். அதுதான் பண்ணியிருக்கார் ஆச்சாரியர். சரி, அத்வைத மதத்தை பிரதிஷ்டாபனம் பண்ணியிருக்க. இது வந்து நமக்கு வேதத்தின பிரமாணமா எடுத்துட்டு வேதத்தை பேஸ் பண்ணி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடியதான கடைசி வேத சிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதான எந்த ஒரு உபனிஷதங்கள் இருக்கோ அந்த உபனிஷத்துக்குள்ளுடைய அபிப்பிராயம்தான் அத்வைதம் அப்படின்னு ஸ்தாபனம் பண்ணியிருக்காரு. அதனால வேற ஒண்ணுமே சிவன், விஷ்ணு, அம்பாள் இந்த மாதிரி எல்லாம் வேற வேற தேவதைகள்லாம் நம்ம பார்த்தாலும் கூட எல்லாமே ஒண்ணுதான் அப்படின்றது எந்த முறையாக எடுத்திருந்தாலும் எல்லாமே கடைசியில போய் நம்ம வந்து பிரம்ம ஞானத்துலதான் முடியும். பிரம்மத்தை அறியறது தான் ஜீவத்தினுடைய லட்சியம்ன்றது ஸ்தாபனம் பண்ணி, வாழ்க்கையினுடைய தத்துவமே பிரம்மத்தை உணர்றது, பிரம்மமாக ஆகிறது, உணர்வதுன்னு கூட பிரம்மமாக ஆகிறது. அதனால பரமாத்மான்னு சொன்னாலும் பிரம்மம்னு சொன்னாலும் எல்லாமே ஒண்ணுதான். இந்த ஜீவானும் பரமாத்மா தான். அதை வந்து கவர் பண்ணியிருக்கு, மாயை என்றது கவர் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு தெரியலையே தவிர பரமாத்ம ஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லி அதை தெரியாத வரைக்கும் ஈஸ்வரனை உபாசனம் பண்ணணும்ன்றது சொல்லியிருக்க. அத்வைதம் அப்படின்றது உபனிஷத்துக்குள்ள சொல்லக்கூடியதான தத்துவம், அதனுடைய சாரம் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால வேதத்தினுடைய தத்துவமே பிரம்ம ஞானம் அடையிறது, அந்த ஸ்டேட்டஸ் அடையிறது. இந்த அத்வைதத்தை எல்லாராலையும் உடன்படி வரும். அதே மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, இந்த பல வாதங்கள் சொன்னோம் இல்லையா, இந்த பௌத்த மதமாகட்டும், இந்த மாதிரி சார்வாக்கம், அந்த மாதிரி வேற வேற மதங்கள்லாம் இந்தியா முழுக்க இருக்கு. அந்த அவள் எல்லாரும் எப்படி வந்து ஜெயிச்சாதான் இந்த மதத்தை ஸ்தாபனம் பண்ண முடியும், இந்த அத்வைதத்தை ஸ்தாபனம் பண்ண முடியும், நிலைநாட்ட முடியும். அப்போ என்ன பண்றது அப்படின்னா யாத்திரையை மேற்கொண்டிருக்க. அந்த யாத்திரையை இமாச்சலம் பத்ரிகாசிரமம் அங்கிருந்து கைலாசம் வரைக்கும் போயிட்டு அங்கே ஒவ்வொரு
பிரசித்தமான தேசத்திலேயே இருக்கக்கூடிய பண்டிதாள் அவளுடைய வாதங்கள், அவளோட வாதமிட்டு இந்த வைதிக மதம்தான் சிறந்தது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற எந்த ஒரு உபனிஷத்துக்கள் இருக்கோ அந்த உபனிஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற சாரமானது அத்வைதம் தான் அப்படின்றது நிலைநாட்டி அவளோட வாதமிட்டு வாதத்துல ஜெயித்து அதை வந்து நிலைநாட்டியிருக்க, அதை ஏற்றுக்கொள்ளும்படியா செஞ்சிருக்காரு. யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்ளையோ, யார் யார் வாதம் புரிஞ்சிருக்கிறாவோ அவள் எல்லாரும் சிஷ்யர்களாக ஆயிட்டா. அந்த அளவுக்கு அதை வந்து கொண்டு போயிருக்கு. மண்டன மிஸ்ரர் ஆகட்டும், அந்த மாதிரி இருக்கிறவா எல்லாரும் சிஷ்யர்களாக ஆயிட்டா. அதாவது எதிரியாக வாக்குவாதம் பண்ணியிருக்கிறவா சிஷ்யர்களாக ஆயிட்டா. எந்த அளவுக்கு பௌத்த மதம் போயிடுச்சுன்னா, வேதம் படிச்சு எல்லாம் படிச்சு ராஜாவுக்கு பௌத்த மதம் பிடிக்கும்ன்றதுக்காக பௌத்த மதத்துக்கு மாறி இருக்கக்கூடிய பிராமணர்கள் பண்டிதர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சம்ஸ்கிருத இலக்கியத்திலேயே அஸ்வகோஷம்னு பேரு. அஸ்வகோஷம் நல்ல வேதாத்தியனங்கள் எல்லாம் பண்ணிட்டோம். கடைசியில புத்த மதத்துக்கு மாறி புத்த சரித்தம்னு ஒரு மகா காவியம் எழுதியிருக்க. நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸான ஒரு காவியம். ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். இந்த மாதிரி நிறைய பேர் மாறி இருக்க. கவிகளாகட்டும், வேதம் படிச்சிருக்கோ எல்லாருமே மதம் மாறுறது இப்போ இருக்கிற மாதிரி அந்த அளவுக்கு இருந்தது. அதனால சங்கரர் வந்து அந்த அவதார புருஷராக இந்த சனாதன தர்மம்னு ஏதோ ஒன்று சொன்னோமோ அதை நிலைநாட்டுறதுக்காக சாட்சாத் சங்கரரே, அதாவது சிவனே இந்த சங்கரர் ஆதிசங்கராக அவதாரம் எடுத்திருக்கான்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, இந்த அதிசயமான ஒரு காரியங்களை வந்து யாரும் பண்ண முடியாத காரியங்களை பண்ணியிருக்கார். ஆசேத்து ஹிமாச்சலம், இமயமலை வரைக்கும் இங்க இருந்து போய் ஒவ்வொருத்தரோடு வாக்குவாதம் விட்டு எல்லாரையும் ஜெயித்து தனக்கு சிஷ்யாளாக ஏற்றுண்டு தன்னுடைய மதத்தை, தன்னுடைய எந்த ஒரு அத்வைத்தம்ன்றது இருக்கோ அந்த மதத்தை, வைதிக மதத்தை ஸ்தாபனம். அப்போ யஜ்ஞயாகாதிகள்லாம் வேண்டாமா அப்படின்னு சொன்னா யஜ்ஞயாகாதிகள்லாம் பண்ணணும் அப்படின்னு அதையும் சொல்லியிருக்கேன். வேதத்துல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கர்மாக்கள் எல்லாம் பண்ணணும். எதுக்கு பண்ணணும்? சித்த சுத்திக்காக பண்ணணும். மனசு சுத்தமாக்கிறதுக்காக பண்ண வேண்டிய காரியங்கள் இது. வேதத்துல இருக்கக்கூடிய பூஜைகள்லாம் நம்ம பண்றோமே, இதெல்லாம் வந்து சங்கரர் சொல்லியிருக்கக்கூடிய வழிதான். நாம இன்னைக்கு சர்வசாதாரணமா புஸ்தகங்கள்லாம் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணம் வந்து சங்கரர் வழிவகுத்தது. ஷோடச உபச்சாரங்கள்லாம் யார் சொல்லியிருக்காரு? சங்கரர் சொல்லியிருக்காரு. இதனால மூர்த்தி பிரதிஷ்டாபனம் பண்றது இதெல்லாம் கூட பார்த்திருக்காரு அவர். நிறைய கோவில்கள்லாம் இருக்கு. கோவில்கள்ல கண்ணாபின்னு பலி கொடுக்கறதெல்லாம் பார்த்திருக்காரு அவர். இப்போ கூட கல்கட்டா எல்லாம் பார்த்தேன்னாக்க ஜந்து பலி கொடுப்பான். கல்கட்டான்னு இல்லை, பல கோவில்கள் இதெல்லாம் பார்த்தார் அவர். பார்த்து நோட் பண்ணியிருக்க. இந்த மாதிரி எல்லாம் இருக்கு, இதெல்லாம் வந்து நம்ம இந்த வாமாச்சாரங்கள்லாம் தடுக்கணும். ஏன்னா இந்த ஹிம்சை இருக்கிறதுனால தான் பௌத்தன் வந்து ப்ளஸ் பாயிண்ட். அவர் அஹிம்சையை வந்து மெயினாக கொண்டு போய் யாரையுமே துன்புறுத்தக்கூடாது, இங்கே யஜ்ஞங்களில் துன்புறுத்துறான், அதை துன்புறுத்துறான்னு சொல்லி அவன் உபதேசம் பண்ணி அப்படியே மாத்துறான். அதனால என்ன பண்ணோம், இந்த யஜ்ஞயாகாதிகள்லையும் சரி கர்மாக்கள்ல பலி கொடுக்கறது, ஜந்து பலி, நரபலி இதெல்லாத்தையும் நிறுத்தணும். அதனால எல்லா கோவில்கள்லையும் போய் பார்த்திருக்காரு, எல்லா ஜனங்களையும் சோதனை பண்ணியிருக்காரு. இன்னொன்னு, இந்த நம்ம சொல்லியிருக்கக்கூடிய உபனிஷத் பாஷ்யம், அத்வைதம் எல்லாமே ஒண்ணு, உலகம் எல்லாம் ஒண்ணுதான், நம்ம பார்க்கக்கூடியதெல்லாம் மாயதான், வாஸ்தவத்துக்கு இதெல்லாம் எல்லாமே பரபிரம்மன் தான், நீயும் பரபிரம்மன், இதெல்லாம் வந்து பிராக்டிக்கலா இல்லையே, எல்லாருக்கும் புரியாது. இது மேல இருக்கக்கூடிய வாழ்க்கை, அந்த லெவல்ல இருக்கக்கூடிய வாழ்க்கை தெரியும். எது எல்லாத்தையுமே பிரம்மமாக பார்க்கிற அளவுக்கு ஞானம் இருக்கிற வாழ்க்கும், படிச்ச வாழ்க்கை பிரம்மசூத்திரம் படிக்கணும், பிரம்மசூத்திர பாஷ்யம் படிக்கணும், சம்ஸ்கிருதம் தெரியணும், அதுல புலமை வரணும், சாஸ்திரங்கள் எல்லாம், தர்க்க சாஸ்திரம் இதெல்லாம் படிச்சு, மீமாம்சா சாஸ்திரம் எல்லாம் படிச்சு நல்ல திருடமான சாஸ்திர ஞானம் இருந்தாலும் அதுல போக முடியும். ஆனா பொதுமக்கள் அப்படி கிடையாது. பல பேர் வந்து அப்படி இல்லையே, ரொம்ப குறைச்சலான பேர் தான் அந்த மாதிரி இருப்பா. அப்போ அவங்களுக்கு அது தெரியுது. சாதாரண ஜனங்களுக்கு என்ன பண்றது, எல்லாரும் பூஜைகள் இதெல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கே. அதனால அவளுக்கு என்ன, அவங்களுக்கு வந்து எமோஷனல் டச் கொடுக்கணும். எமோஷனல்னா பக்தியை உண்டாக்கும். அதனால என்ன பண்ணியிருக்கா, சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் இதெல்லாம் வந்து சாதாரண ஜனங்களுக்கு சிரவணம் பண்ண முடியும். சிரவணம் மனனம் பண்றது இதெல்லாம் கஷ்டம். பிரம்மசூத்திராதிகள் எல்லாம் படிக்கிறது கஷ்டம். ஆகையினால என்ன பண்ணும், அவளுக்கு தகுந்தபடியான பக்தியை சொல்லிக் கொடுக்கும். அந்த பக்தியை சொல்லி வளர்க்கறதுக்காக தான் அவர் வந்து கோவில்கள் எல்லாம் போயிருக்கார். எல்லாம் அங்கிருந்து காஷ்மீரம் வரைக்கும் போய் பத்ரிநாத்துக்கெல்லாம் போய் எல்லாத்துலேயும் அந்தந்த தேவதைகள் மேல ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கேன்.
எல்லா இதுலயும் கங்கா ஸ்தோத்திரம், கங்கைக்கு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். யமுனா அஷ்டகம், நர்மதா அஷ்டகம், இது நதிகள் மேல. அதனால என்ன பண்ணியிருக்காரு, இந்த பக்தியை வளர்க்கறதுக்கு ஒருத்தர் என்ன முடியாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட். உங்களுக்கு பிடிச்சிருக்கிறதான கரிகாய் வந்து எனக்கு பிடிக்கணும்னு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியத்தை எல்லாம் ஒண்ணுதான், நம்ம மனசுல ஒண்ணா இருக்கும் அப்படின்னு சொன்னா கூட பரஸ்பரம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய சம்ஸ்காரத்தை பொறுத்து, சம்ஸ்காரம்னா பல பிறவிகள்ல நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வாசனா அப்படின்றது இருக்கு. அதுக்கு வாசனான்னு பேரு. இம்ப்ரெஷன் சொல்லுவா, லேட்டன்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவா. அந்த இம்ப்ரெஷன் வந்து நம்ம கிட்ட இருக்கு. அதனால்தான் சில பேருக்கு ஜெட்டுன்னு கோபம் வருது, சில பேருக்கு சாந்தமா இருக்கான், சில பேர் வந்து வினயமா ரொம்ப பவ்யமா இருக்கான், ஹியூமிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு, சில பேருக்கு அகங்காரம் கர்வம் ஜாஸ்தியா இருக்கு. என்னன்னு கேட்டா அவளுடைய சம்ஸ்காரம். சில பேருக்கு சில ஸ்பர்ஷம் பிடிக்காது, தொட்டா பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். சில கரிகாய் பிடிக்கும், சில கரிகாய் பிடிக்காது. யாராவது ஒருத்தர் விமர்சனம் பண்ணிட்டே இருக்கணும், திட்டிகிட்டே இருக்கணும். சில பேருக்கு வந்து அப்படி எல்லாம் இருக்கக்கூடாது. பெரியவாளை பார்த்த உடனே பெரியவங்களை பார்த்தா நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சில பேருக்கு இயற்கையா தோன்றது. இதெல்லாம் வந்து பெருமாள்கிட்ட போய் தரிசனம் பண்ணணும், பகவான்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணணும், இதெல்லாம் வந்து எல்லாம் இது இம்ப்ரெஷன்ஸ், குட் இம்ப்ரெஷன்ஸ் அண்ட் பேட் இம்ப்ரெஷன் ரெண்டுமே உண்டு. அதுதான் சம்ஸ்கிருதத்தில் சொல்லும்போது வாசனான்னு சொல்லுவா, துர்வாசனா சத்வாசனான்னு சொல்லுவா. இந்த துர்வாசனை சத்வாசனை ரெண்டுமே இருக்கு. இது எல்லாத்துக்கும் அத்தீதமாக நமக்கு இப்படி இருந்தாதான் பக்தி ஏற்படுறது. சில உருவத்தில் சிலருக்கு முருகனை பார்த்தா உருகிறான், சில பேருக்கு வந்து அம்பாளை பார்க்கணும், சில பேருக்கு வந்து சாஸ்தா கருமாரி அம்மன், கங்கை அம்மன், அவளும் தேவதை தான். அந்த உருவமானது பிடிக்கிறது, சிவனை பிடிக்கிறது, சில பேருக்கு விஷ்ணுவை பிடிக்கிறது. இந்த மாதிரி தெய்வங்கள்லாம் பட்டானு கோட்டியா இருக்கு. பார்த்தார் சங்கரர் என்ன பண்ணியிருக்கார், பிளெக்சிபிளா பண்ணியிருக்கார். அதான் சங்கரர் பண்ணது. பிளெக்சிபிலிட்டி இல்லைன்னாக்கா, அதாவது உனக்கு என்ன இஷ்டம் பிடிக்கிறதோ இந்த தேவதைகள் நீ உபாசனம் பண்ணலாம். அதனால உனக்கு சுப்பிரமணியர் பிடிக்கிறதா, முருகனை பிடிக்கிறதா, முருகனை உபாசனம் பண்ணு. சாஸ்தாவை பிடிக்கிறதா, சாஸ்தா உபாசனம் பண்ணு. அம்பாளை பிடிக்கிறதா, அம்பாளை உபாசனம் பண்ணு. சிவனை பிடிக்கிறதா, சிவனை வந்து நீ வேண்டுது. விஷ்ணுவை பிடிக்கிறதா, பெருமாளை செய். கணபதியை பிடிக்கிறதா, பிள்ளையார் சொல்லு. அதை எதையுமே ஏன்னா எல்லாமே இருக்கு அவர் காலத்துல, கீழமா இருக்கு. அதனால இதை திருப்பி உத்தானம் பண்ணணும்னாக்க, அதாவது திருப்பி எழுச்சி, திரும்பி வந்து அதை ரினைசன்ஸ் சொல்லுவா. அந்த ரினைசன்ஸ் கொண்டு வரணும்னாக்கா, நான் வந்து பிரம்மசூத்திரங்கள் பண்ணியிருக்கேன் படி, அதுக்கு வந்து பிரம்ம பாஷ்யம் எழுதியிருக்கேன் படி, உபனிஷத் பாஷ்யம் பண்ணியிருக்கேன், உபனிஷத்துக்கள்ல வேத சிரஸ்ன்னு பேரு, அதை வந்து படிக்கணும், அதுல இருக்கிற தத்துவத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கணும். எல்லாராலையும் தெரிஞ்சுக்க முடியாது. சாமானிய ஜனங்களுக்கும் அதை ரீச் ஆகணும். அதுதான் அவர் சங்கரனுடைய அவதார புருஷன் சொன்னோம் இல்லையா. நான் ஏதோ எழுதியிருக்கேன், நீ படிச்சா படி, படிக்கல என்ன அந்த அளவுக்கு உனக்கு போராது. சில பேர்கிட்ட வாத்தியார்கிட்ட போனா அப்படிதான் சொல்லுவா. நானே அனுபவிச்சிருக்கேன். நீ வேற ஒரு வாத்தியார்கிட்ட படிச்சுட்டு அதுக்கப்புறம் வா என்கிட்ட அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா உனக்கு பேசிக் பத்தல, உனக்கு அதுதான் புரிய மாட்டேன்றது. நீ இன்னொரு வாத்தியார்கிட்ட போய் ஒரு 2-3 வருஷம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீ வா, அப்போ உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்குள்ள எல்லாமே 2 வருஷம் முடிஞ்சிடும். சங்கரர் அப்படி கிடையாது. அதனால அவர் எப்படி சைக்கலாஜிக்கலா என்ன பண்ணிருக்காரு, இந்து மதம்னு சொன்னாலும் சனாதன தர்மத்தை, வேத மதத்தை, வைதிக மதத்தை புனருத்தாரணம் பண்ணோம், திரும்பவும் நிலநாட்டணும். எப்படி பண்ணோம், நம்ம இதை பண்ணியாச்சு. இது வந்து லிட்டரரியா நான் வந்து ஒர்க் பண்ணியாச்சு, அத்வைதத்தை பண்ணியிருக்கேன். ஆனா சாமானிய ஜனங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், அவளை எப்படி மேற்கொண்டு அப்லிஃப்ட், அதை வந்து அவளை வந்து எப்படி ஏற்றுறது, அந்த நிலைக்கு எப்படி கொண்டு வருது, அது பகவத்கீதையில சொல்லுவார். அவனுக்கு புரியாத ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒருத்தன் போயிட்டு இருக்கான், பக்தியை செலுத்திட்டு இருந்தான், கர்மாவை பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கோ, அந்த கர்மாவை அவன் விடும்படியா உபதேசம் பண்ணிடக்கூடாது, செய்யற கர்மாவும் போயிடும். சப்போஸ் ஒரு சுவாமியை கும்பிட்டு இருந்தான், கணபதியை நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தான்னா, எல்லாமே பிரம்மன் தாண்டா, பிரம்மத்துக்கு உருவம் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அவன் கணபதியை உபாசனம் பண்ணிட்டு இருக்கான். வேல்முருகா அரோஹரான்றான், வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா அப்படின்றான். நம்ம பார்வதி பத்தையே ஹரஹர மகாதேவான்றான். இது எதுவுமே உருவம் கிடையாது, அத்வைதம் நீரூபம். பரமசிவனுக்கு அது சிவன்றே கிடையாது, எல்லாமே மங்களகரமானவன் தான் அர்த்தம். விஷ்ணுன்றதுக்கு எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான்னு அர்த்தம். சங்கன் சக்கரங்கதா, அதே மாதிரி சிவனுக்கு பாம்பு, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, உருவமே கிடையாதுன்னு எல்லாம் இங்க வரும், எதுவுமே கிடையாது அப்படின்னு அவளுக்கு போதனை பண்ணா
அவன் பண்ணக்கூடியதான எந்த ஒரு கர்மா இருக்கோ, சின்ன சின்ன பக்தி எதை செலுத்துறானோ அந்த பக்தியும் விட்டுருவான். அதான் சொல்லிட்டாரு அவர். எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாரு. உருவமே இல்லைன்னு உருவத்துக்கு எப்படி நமஸ்காரம் பண்றது? அதெல்லாம் தேவையே இல்லை அப்படின்னு பண்ணிடுவான். அதனால கர்மாவில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கு, ஒரு நல்ல கர்மாவில் ஈடுபட்டு இருக்கிறவனுக்கு நீ இந்த அவனுக்கு தெரியாத புரியாத ஒரு தத்துவத்தை அவனுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சொன்னேன்னா என்ன ஆகும்னா, அவன் செய்யறதும் விட்டுருவான். அப்போ கொஞ்சம் நெஞ்சம் செய்யறதும் விடுறதுக்கு நீ காரணமா இருக்க அப்படின்னு தான் அர்த்தம். அது மாதிரி செய்யக்கூடாது, அந்த மாதிரி உபதேசம் பண்ணக்கூடாது. அதனால யாருக்கு எது புரியுமோ அந்த வழியில நீ உபதேசம் பண்ணு. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உனக்கு புரியாது அப்புறம் வான்னு சொல்லக்கூடாது. 10 வருஷம் படிச்சுட்டு என்கிட்ட வான்னா 10 வருஷத்துக்குள்ள அவன் வாழ்க்கையை கொஞ்சம் முடிஞ்சிருமே, அதுக்கப்புறம் வர சொன்னா. அதனால அவனுக்கு எது புரியலையோ அது முதல்ல இருந்து ஆரம்பிச்சார். அதனால சங்கரர் ஜெகத்குரு. அந்த ஸ்தானத்துக்கு ஏன் அவர் போயிருக்காருன்னு கேட்டா, எல்லாத்துக்கும் ஹிதம் பண்ணியிருக்காரு. பண்டிதாளுக்கு மட்டும் இல்லை, அத்வைத்தம் யார் படிக்கிறாளோ அவளுக்கு மட்டும் இல்லை. பார்த்தார், இவன் கருப்பா இந்த போற வழியெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கான். கங்கையை தொட்டு நமஸ்காரம் பண்றான். கங்கா அஷ்டகமன் பண்ணார். ஏன்னா அப்பதான் அவன் நம்ம வழிக்கு வருவான். நம்ம வழிக்கு வரான் இல்ல, தொன்று தொட்டு அவனுடைய பிள்ளைக்கு அவன் சொல்லிக் கொடுப்பான். அப்பா, கங்கைன்றது தேவத்தை, ஒவ்வொரு நதியும் தேவத்தை. நதின்னு பார்க்காத, அது தண்ணி ஓடுறது அப்படின்னு பார்க்காத, அது தேவத்தை. ஏன்னா நமக்கு அது சாப்பாடெல்லாம் கொடுக்கறது இல்லையா, நாம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா நதிகள்லாம். அதனால நதிகள்லாம் தேவதை. இன்றைக்கும் கூட நதிகள் தேவதை. நீங்க 1000 சொல்லலாம். ஆனா காவேரியில ஜலம் வருது, ஆடி மாசத்துல ஜலம் விடுறான்னாக்க, ஃபர்ஸ்ட் ஜலம் விடும்போது அங்க போய் பார்த்தேன்னா அங்க வயல்ல இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் தொட்டு நமஸ்காரம் பண்ணுவாங்க. நீங்க வேணா பிரச்சாரம் பண்ணலாம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி கண்ணாபின்னு பிரச்சாரம் பண்ணலாம். ஆனா அங்க நடக்கிறது என்னமோ, அவன் நமஸ்காரம் பண்ணி அந்த நதி, அந்த காவேரி வந்துட்டு இருக்கும்போது தேங்காய் உடைச்சு கற்பூரம் கொளுத்தி வெத்தலை பாக்கெல்லாம் வச்சு, வெத்தலை பாக்கு அடிச்சுட்டே போகும். ஏன்டா வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டான். அப்போதான் நமக்கு வயல்லாம் நல்லா இருக்கும், சுபிட்சமா இருக்கும் சாமி அப்படின்னு நமக்கு அவன் பாடம் சொல்லி கொடுப்பான். அந்த அளவுக்கு சங்கரர் அவருடைய மனசுல நாட்டி. அதுதான் சங்கரருடைய அவதாரத்தினுடைய நோக்கம் என்னன்னு கேட்டா, சாமானிய மனிதன் வேதம்னு என்னமோ தெரியாதவனுக்கும் பக்தின்றது சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா எமோஷனல் டச்சிங்னு படிக்கும். எமோஷனலா பக்தி பாவத்துல உருகணும். அதனால என்ன பண்ணியிருக்கார், பலவிதமான கோவில்கள்ல பண்ணியிருக்காரு. அதனால ஷண்மத ஸ்தாபனாச்சாரிய, அத்வைத மதத்தை ஸ்தாபனம் பண்ணது படிச்சவர்கள். அப்போ மீதி ஜனங்களுக்கு அதுக்கு வழி சொல்லணுமே. அத்வைதத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், கர்மாக்களை பண்ணணும். ஆனா கர்மாக்களை பண்ணிட்டு கொஞ்சமா அந்த கர்மாவினால என்ன அடையணும்னு நினைக்கிறியோ அந்த பலனை எதிர்பார்க்காம அந்த காரியங்களை பண்ணணும். அந்த மெச்சூரிட்டி வரத்துக்காக என்ன பண்ணணும், கர்மாவை பண்ணிட்டே இருந்தாதான் ஒரு கர்மான செயல்கள் பண்ணிட்டே இருக்கணும். புண்ணியமான செயல்கள் பண்ணிட்டே இருக்கணும். பண்ணிட்டே இருந்து புண்ணியம் பலன் எனக்கு வேண்டாம், நான் உனக்கு நமஸ்காரம், அது பின்னாடி வரும். ஆர்த்தோ ஜிக்ஞாசு சதுர்விதா பஜந்தேமா, 4 விதமா பகவான் சொல்றார். 4 விதமான ஜனங்கள் என்னை உபாசனம் பண்றா, என்ன பக்தி செலுத்துறா. யாரு? நான் ஆர்த்தா, ஜிக்ஞாசு, அர்த்தார்த்தி, ஞானீச்ச பரதர்ஷவ. கஷ்டத்துல இருக்கிறவன் என்னை அடையான், சரண அடையான். ஆர்த்தா, கிருஷ்ணர் சொல்றார், ஆர்த்தான்னு கஷ்டம் வந்திருக்கு அவனுக்கு, அந்த கஷ்டம் தீரணும், பகவான்கிட்ட சரணம் அடையணும், கடவுளை விட்டு சரணம் அடையணும். ஆர்த்தா ஜிக்ஞாசு, தெரிஞ்சுக்கணும் என்ன இது தத்துவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா ஜிக்ஞாசு தெரிஞ்சுக்கணும். இந்த பரமாத்மான்றது யாரு, கடவுள்ன்றது யாரு, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறான். 2வது அவனும் என்ன அடையறான். 3வதும் அர்த்தார்த்தி, அவனுக்கு ஏதோ ஒரு பலன் வேணும், ஒரு ஆசை இருக்கு, அந்த ஆசையை நிறைவேறணும். பிசினஸ்ல நல்லா வரணும், கோடானு கோடியா சம்பாதிக்கணும், நல்ல சந்தானம் கிடைக்கணும், நல்ல பிள்ளை பேர் வரணும், கல்யாணம் ஆகணும், வேலை கிடைக்கணும், சம்பாதிக்கணும். இன்னும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோரிக்கை, ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து என்ன
பிசினஸ் நல்லா ஓடணும், நல்ல லாபம் வரணும், ஷேர் மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகணும், இந்த மாதிரி எல்லாம் பல விதமான கோரிக்கைகள் வச்சுட்டு அர்த்தா ஜிக்ஞாசு அர்த்தார்த்தி, ஏதோ ஒரு பிரயோஜனத்தை ஒரு பலனை எதிர்பார்த்து என்கிட்ட வரும். ஞானி, நாலாவது ஞானி அறிவாளி, அந்த சத் பகவானையே தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறான். அந்த அத்வைத்த மட்டும் என்ன இருக்கோ அந்த தெரிஞ்சுக்கணும்னு. இந்த 4 பேருக்கு அது மாதிரி எல்லாருக்குமே பக்தி உண்டு. ஆனா அந்த பக்தியில வார்பாடு உண்டு. அதனால இவன் குறைச்சல்னு கிடையாது. அர்ஜுனன் கேட்டான், அப்போ நான் எதுக்குமே லாய்க்கு இல்லையா? ஆர்த்தகா ஜிக்ஞாசுகோ அர்த்தார்த்தி ஞானிச்சு பரதர்ஷவான்னு 4 பேர் இருக்காடா. 4 பேர்ல எனக்கு ஞானியை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டார் பகவான். பகவான் சொன்னது கீதை. 4 பேர் இருக்கா, ஆனா அதுல ஞானின்னு என்ன தெரிஞ்சுக்கணும்னு வரான் பாத்தியா? ஞானம் அடைஞ்சிருக்கிறோம், இந்த அத்வைத்தை தெரிஞ்சுட்டு இருக்கிறோம், அவன் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானே எல்லாம் அப்படின்னு யார் நினைக்கிறானோ அவன் தான் பிடிக்கும். நானே உலகம் முழுக்க வியாபித்து இருக்கிறேன், பரவி இருக்கேன்னு யார் சொல்றானோ அவன், யார் அறிகிறானோ அவன் தான் ரொம்ப பிடிக்கும்னா. அப்போ அந்த அறிவாளி எங்கேயோ ஒருத்தர் இருப்பான், கோடி கணக்கில் ஒருத்தர் இருப்பான், பல கோடி இல்லை. அப்போ மீதி பேர் எல்லாம் என்ன பண்றதுனால பகவான் பார்த்தார், அப்போ நான் எதுக்குமே இல்லையா அப்படின்னா லாய்க்கு இல்லையான்னு. நீயும் நல்லவன் தான், நீயும் எனக்கு பக்தன் தான் அப்படின்னு சமாளிச்சிருக்க. அதனால பக்தன்றது எல்லாரும் பக்தன் தான். அதனால நீ என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா கர்மாக்களை பண்ணணும். கர்மாக்கள்னால மனசு சுத்தி அடையணும். மனசு சுத்தி அடைஞ்ச அப்புறம் பக்தியை செலுத்தணும். ஷோடச உபச்சாரங்கள்னால பக்தியை செலுத்தணும். பகவானையே லயமாயி அப்படி பிரார்த்தனை பண்ணணும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ருசி பிடிக்குமோ, எப்படி பதார்த்தங்கள்லாம் பிடிக்குமோ சாப்பிட்றதுல, அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பகவான் உபாசனம் பண்றதை விட ஒவ்வொரு உருவம் பிடிக்கும். அதனால பகவான் சங்கரர் என்ன பண்ணார்? ஷண்மதங்கள் எந்த உருவத்தில் ஆனாலும் நீ தியானம் பண்ணு, பூஜை பண்ணு, கடைசியில் நீ பகவான் அடைவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால்தான் ஷண்மத ஸ்தாபனாச்சாரியான். ஷண்மதங்கள் என்ன? கணபதியை பிடிக்குமா? காணபத்தியம் சைவம் வைஷ்ணவம். சைவம் சிவன் பிரதானமாக இருக்கிறது, வைஷ்ணவம் விஷ்ணு பிரதானமாக இருக்கிறது, சாக்தம் சக்தி பிரதானமாக இருக்கிறது, கௌமாரம் சுப்பிரமணியர் முருகன் பிரதானமாக இருக்கிறது, சௌரம் சூரியன் பிரதானமாக வச்சிருந்தது. அதனால யாரோட பேசணும் பண்ணு. அதனால்தான் அவருக்கு என்ன பேரு? ஷண்மத ஸ்தாபனம். அப்போ முன்னாடி இந்த தெய்வங்கள் இல்லையான்னா முன்னாடியும் இருக்கு. இந்த ஷண்மதங்கள்ல எந்த மதம் ஆனாலும் நீ சூஸ் பண்ணிக்கலாம்ன்றது சொன்னது இவர் சொல்லியிருக்கார். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கிறது. பார்த்துருக்காரு அவர், ஆசிரியர் இமாச்சலம் போயிருக்கார். போனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று உபாசனம் பண்ணிருக்கா. அவள்லாம் நம்ம சேர்த்துக்கணும், இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லாருக்கும் அத்வைத்தம் புரியாது. அதனால என்ன பண்ணணும்? பக்தியை கொண்டு போய் இந்த வைதிக மதத்தை அதில் கொண்டு போகணும். வேதத்துல வரக்கூடிய மந்திரங்கள்னால பூஜை பண்றது கத்துக்கணும். அந்த மந்திரங்கள் தெரியாத இருக்கிறவனும் பூஜை பண்றது கத்துக்கணும். மனசுதான காரணம்னார். அதான் சிவானந்த லஹரி எழுதியிருக்க. சிவானந்த லஹரி, சௌந்தரிய லஹரி, அம்பாளுக்காக, சிவனுக்காக ஏகப்பட்ட ஸ்தோத்திரம் எழுதியிருக்கார். சிவ பஞ்சாட்சர ஸ்தோத்திரம்னு எழுதியிருக்கார். நம சிவாய, ஓம் நம சிவாய சொல்ல முடியாது. சில பேருக்கு அது வேத மந்திரங்கள் உச்சரிக்க முடியாது. அப்போ அவன் எப்படி சொல்றது? அதனால ஸ்தோத்திரம் நாகேந்திரஹாராய திரிலோச்சனாய பஸ்மாங்கராகாய மகேஸ்வராய. சிம்பிள். சங்கரரை மாதிரி ஒரு ஒரு சிம்பிளா ரொம்ப எளிமையான கவித்துவம்ன்றது பிரார்த்தனை, அந்த கவிதை என்றது யாருமே இப்போ எழுத முடியாது. அந்த அளவுக்கு எழுதியிருக்க. இன்னும் சொல்ல போனா காளிதாசன் வாழ் எல்லாரை விட எளிமையான ஒரு ஸ்தோத்திரங்கள் எழுதியிருக்க. வேதாந்த ஸ்தோத்திரங்களும் எழுதியிருக்க. அதனால உங்களுக்கு மனப்பக்குவம் வரதுக்காக சில ஸ்தோத்திரம் எழுதியிருக்க. விஷ்ணு ஸ்தோத்திரம் எழுதியிருக்க. விஷ்ணு பாதாதி கேசாந்த வர்ணனம் எழுதியிருக்க. இங்கே சிவனை பத்தி சொல்றார். அங்கே நாகேந்திராயன் சொல்லி விஷ்ணுவை பத்தி பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தேன்னு அவளையும் ரிலீஸ் பண்ணியிருக்காருன்னா, நீயும் வா, விஷ்ணு உபாசனம் பண்றியா, நீயும் அங்கேதான் போய் சேர, நல்ல கதி உண்டு உனக்கு. சுப்பிரமணியர் உபாசனம் பஜே அப்படின்னு சொல்லி அதை நஜானாமி சப்தம், நஜானாமி கத்தியம், நஜானாமி பத்தியம் அப்படின்னு சொல்லிருக்க.
நஜானாமி சர்தம் நஜானாமி சார்த்தம் சிதேகா ஷடாசியா ஹிருதி ஜோததேவே முகான் நிசரந்தே கிரஸ்டா சித்திரம். எப்படி வாயில வார்த்தை வருதுன்னு தெரியல முருகா, நீ தான் வந்து இந்த வார்த்தையை வெளியில கொண்டு வர அப்படி சொல்றார். முருகனை பத்தி சொல்றாரு, உருகிறார் அப்படியே. அந்த சுப்பிரமணிய புஜங்கம் பார்த்தேன்னா உருகிடும் மனசு அப்படியே. நான் வந்து கடைசி காலத்துல நான் யமன் வந்து காத்துட்டு இருக்கும்போது உன்னுடைய பேச்சு வராம இருக்கலாம், முருகா அப்படின்னு சுப்பிரமணியா குமாரான்னு சொல்லாம இருக்கலாம். அதனால நீ என்கிட்ட மயூரம் சமாருத்திய மயிலேறி என்கிட்ட வா, இப்போ மாபை யமனை பத்தி பயப்படாத அப்படின்னு நீ சொல்வாயாக. புரசக்தி பாணி கையில வந்து வேலை வச்சுட்டு நீ இங்க வரணும். ஏன்னா அப்போ சொல்லுவேனோ சொல்லலையோ அந்த கடைசி காலத்துல கோமால இருந்தா எப்படி சொல்ல முடியும், பேச்சே வரலன்னா. அதனால சொல்றேன், நீ அந்த சமயத்துல வந்து காப்பாத்து. எனக்கு சப்தமும் தெரியாது, அர்த்தமும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. மனசுல நீ இருக்க, அது ஒண்ணுதான் தெரியும். ஒன்னால்தான் பேச்சே வருது. யோந்த பிரவிஷ்யம் மமவாச்சம் இமாம் பிரசுப்தாம்ன்ற பாகவதத்துல யார் வந்து என்னுடைய மனசுல இருந்து இந்த வாக்குன்றத வாக் சப்தத்தை வெளி கொண்டு வரானோ, கை கால் எல்லாம் சக்தி கொடுத்து அதை வந்து வேலை செய்ய வைக்கிறானோ, அப்பேற்பட்ட பகவான் நமஸ்காரம் பண்றேன்னு சொல்றான் பாகவதத்துல. அந்த மாதிரி குமாரர் பத்தி சொல்றார். கணபதியை சொல்லும் போது உதாகராத்தமோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதராவதம் இந்த மாதிரியான ஸ்தோத்திரங்கள். பிராத்தஸ்மராமி லலிதா வதனாரவிந்தம் என்ற எவ்வளவு எளிமையான ஸ்தோத்திரங்கள்லாம். இதை விட எளிமையா யாராவது? வசுதேவ சுதம் தேவம் கம்ச ஜானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. ராமரை பார்த்தார், ராமபுஜங்கம்னு பண்ணியிருக்கார். ராமபுஜங்கம் சுப்பிரமணிய புஜங்கம். அதனால நானே என்னுடைய மனைவி என்னுடைய புத்திரன் கலத்திரன் சுதா பந்துவர்க்கா என்னுடைய பந்துக்கள் எல்லாரும் உன்னையே உபாசனம் பண்றோம்ப்பா, நீ தான் வந்து காப்பாற்றணும்ன்றார் முருகன் கிட்ட, பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிறார். கானபத்தியம் அது மாதிரி அம்பாள்கிட்ட வேண்டியிருக்கார். பவானி தும்தாசே மை விதர திருஷ்டிம் சகருணாம் பிராத்தஸ்மராமி லலிதா வதனார். பவானி தும் தாசே மை விதர திருஷ்டிம் சகருணாம் என்றார். ஏ பவானி, நீ வந்து என்னை காப்பாற்றணும், என்னிடத்துல வந்து கருணை காட்டு கடைக்கண் பார்வையை செலுத்தணும்ன்றார். அப்படின்னு கேட்கணும். ஆனா பவானி தொம்முன்னு வரைக்கும் தான் வாய் வந்துதான். தாசே மை விதர திருஷ்டிம் சகருண, என்னுடைய அடிமையான என் மேல உன் கடைக்கண் பார்வையை செலுத்து அப்படின்னு சொல்லல. ஏ பவானி நீ அப்படின்னு சொன்னான். அப்படின்னு பவானி நீ அப்படின்னு சொன்ன உடனேவே அவன் என்ன பண்ணியிருக்காளாம்? முகுந்த பிரம்மேந்திர ஸ்புடமகுண்ட நீராஜித பதாம். எந்த ஒரு பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர்களுக்கும் அவர்களுடைய கிரீடத்தினால உன்னுடைய பாதமான தொடப்பட்டு எந்த ஒரு மோட்சத்தை கேட்டு இருக்காளாவா, அப்பேற்பட்ட மோட்ச பதவியை ஆன் த ஸ்பாட் கொடுத்துருக்கேன். நீ எந்த ஒரு கருணாமூர்த்தியாக இருக்க. அது லலிதா அவா ஆப்ரம்ம கீட்ட ஜனனின்னு சொல்றார். அவ்யாஜ கருணாமூர்த்தி அஜ்ஞான துவாந்த தீபிகான்னு சொல்ற. அவ்யாஜ கருணாமூர்த்தி என்ன, எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. இவன் என்னை சேவிக்கணும், என்னை வந்து பூஜை பண்ணணும், எனக்கு வந்து ஸ்தோத்திரம் பண்ணணும்ன்ற நினைக்காம தானாகவே அம்பாள் வந்து அனுகிரகம் பண்றாள். அவ்யாஜ கருணாமூர்த்தியின் பேர். வியாஜம்னா ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து பண்றது வியாஜம்னு பேர். அவ்யாஜ கருணாமூர்த்தி. அதான் அவ்யாஜ கருணாமூர்த்தி. இந்த ஸ்தோத்திரங்கள்ல படிச்சேன்னா அந்த கருண ரசம் அப்படியே மனசு வந்து லீனமாயிடும். அதுதான் சங்கரருடைய. ஏன்னா அவர் பார்த்திருக்கார் மக்கள் வந்து எப்படி அவளை பக்தி செலுத்தணும், அவளுக்கு பிடிச்ச எந்த ஒரு தேவதை இருக்கோ எல்லா தேவதையும் பற்றியும் பாடியிருக்கோம். அதனால நாங்க வந்து அலைட் பீப்புளா அந்த பண்டிதாளுக்கு மட்டும்தான் அப்படின்றது இல்லை. அதனால பக்தி வளர்க்கறதுக்காக இந்த சனாதனமான வேதோக்தமான தர்மத்தை நிலைநாட்டணுன்றதுக்காக அந்த பக்தியை பிரிக்கிறதுக்காக இந்த ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்காங்க. வசுதேவ சுதம் தேவம் கம்ச ஜானூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு. எவ்வளவு எளிமையா இருக்கு. நீங்க சம்ஸ்கிருதமே தெரியலன்னா கூட உங்களுக்கு பிராத்தஸ்மராமி லலிதா வதனாரவிந்தம், லலிதாம்பாளுடைய வதனாரவிந்தத்தை தாமரை போன்ற அந்த முகத்தை நான் வந்து பார்க்கிறேன். காலையில ஏந்தின உடனே நினைக்கிறேன். பிராத்தஸ்மராமி பிராத்தர் பஜாமி என்ற, பிராத்தர் நவாமி என்ற, பிராத்தஸ்துவே பரசிவாம் லலிதாம் பவானி திரையந்த வேத்திய விபவாம் கருணானவத்யாம்
இந்த பக்கம் சுப்பிரமணியரை, அந்த பக்கம் வந்து கிருஷ்ணரை, ராமரை, எல்லா அவதாரமும் பண்ணி விஷ்ணு பாதாதி கேசாந்து முக்கியம். சரி, இது போறது இவனுக்கு இப்படியே பக்தி செலுத்தி செலுத்தி பியூரிஃபை ஆகுது. மைண்டு வந்து ரொம்ப சித்த சுத்தி ஏற்படுறது, வைராக்கியம் ஏற்படுறது. இன்னும் கொஞ்சம் நல்ல பக்தி செலுத்தணும் பகவான் கிட்ட அப்படின்னு. அதனால சின்ன வயசுலயே சொல்லி கொடுக்கிற இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் எளிமையாக பண்ணியிருக்காரு. இந்த எளிமையான ஸ்தோத்திரங்களை பண்ணி எல்லாரையும் திசை திருப்பியிருக்காரு. சனாதன தர்மத்துக்கு மேல, வைதிக தர்மத்துக்கு மேல யஜ்ஞயாகாதிகள் அவசியம் பண்ணணும்னு சொல்லி அங்கிருந்து ஆரம்பிச்சு டெய்லி நீ வந்து பூஜை பண்ணணும்ன்ற பஞ்சாயத்தன பூஜையே சங்கரர் ஆரம்பிச்சு வச்சிருந்தான் அப்படின்றது பெரியவாளுடைய அபிப்பிராயம். பஞ்சாயத்தன பூஜைன்னு பண்றோம் இல்லையா, 5ம், அந்த 5க்கும் ஆதித்யம், அம்பிகா, விஷ்ணு, கணநாதம், மகேஸ்வரம். ஆதித்யன் சூரியன், அம்பிகா அம்பாள், விஷ்ணு பகவான் பெருமாள், சிவன், மகேஸ்வரம், கணநாதம் பிள்ளையார், சுப்பிரமணியர் அந்த ஆராதனைக்கு தேவதையா இருக்கார். பிரம்மண்யர் அவர் வேத சுரூபமாகவே இருக்கார். அதனால அவர் அங்கே இருக்கார். சூரியனும் இருக்கார், சௌரம். இந்த பஞ்சாயத்தன பூஜை சுப்பிரமணியரையும் சேர்ந்திருக்கார். அப்போ இது ஆறுதானா, வேற ஒன்றும் உருவம் கிடையாதா அப்படின்னு நினைக்கக்கூடாது. வைதிக மதத்துக்கு உட்பட்டது யார் எந்த தேவதையானாலும் உபாசனை வேதத்துல சொல்லப்பட்டு இருக்கிறதாக இருக்கணும். அங்கேதான் அதான் குறிப்பாக வச்சுக்கணும். என்ன நமக்கு புத்தி வேற மாதிரி போயிடும். எந்த தேவதையா இருந்தா என்ன, அவதான் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் ஒண்ணுதான் சொல்லிட்டாரு. யதா நதிகள் எல்லாம் போய் எப்படி வந்து சமுத்திரத்தை அடையதோ, கச்சந்தி சாகரம் சர்வதேவ நமஸ்காரம் கேசவம் பிரதி கச்சது. எப்படி எல்லா நதிகளும் போய் சமுத்திரத்தை அடையிறதோ, கடல்ல போய் சேர்றதோ, அந்த மாதிரி எந்த ஒரு தேவதையை நீ வணங்கினாலும் எல்லாமே போய் பகவானை அடையிறது அப்படின்னு சொன்னாரோ. அப்படின்னா இப்போ புதுசா தேவதைகள் வருது, அதை ஒத்துக்கலாமா? அப்படி ஒத்துக்க முடியாது. வேதத்துல சொல்லப்பட்டிருக்க உட்பட்டதான். அதனால என்ன பண்ணிருக்க, வைதிக மதத்துக்கு உட்பட்டதான எந்த தேவதையை வேணாலும் வணங்கலாம். அதனால இந்த கிராம தேவதைகள்லாம் தேவதைகள் இருக்கு, அதெல்லாத்தையும் வணங்கணும். குலதெய்வத்தை வணங்கணும். குலதெய்வத்தைன்றது ரொம்ப முக்கியம். பெரியவா நிறைய சொல்லியிருக்க, மகா பெரியவா. குலதெய்வத்தை, இஷ்ட தேவத்தை, நமக்கு பிடித்ததான ஒரு தேவதை இருக்கு, எல்லாரையும் வணங்கு. ஆனா உனக்குன்னு ஒரு பிடித்த தேவதை இருக்கு. அவரவர்களுடைய முன்னாடி சொன்ன மாதிரி வாசனைக்கு ஏற்றபடி, வாசனைன்னா இந்த பூர்வ ஜென்ம சம்ஸ்காரத்தை பொறுத்து ஒவ்வொரு தேவதையின் இடத்துல ஒரு மனசு ஈடுபடும். அதை வந்து உபாசனம். அதனால மூகாம்பி கஷேத்திரம் இந்த மாதிரி எல்லாம் கஷேத்திரங்கள் பண்ணி உக்கிரமான தேவதைகள் இதெல்லாம் இருக்கோ அந்த உக்கிரமான தேவதைகள்லாம் சாந்தப்படுத்தியிருக்காரு. அதனால்தான் உங்களுக்கு வந்து இங்க அகிலாண்டேஸ்வரி திருவானைக்காவல்ல அந்த உக்கிரமாக இருக்கக்கூடிய அம்பிகையை சாந்தப்படுத்தியிருக்க. இப்போ நம்ம பார்க்கறது சாந்தமான மூர்த்தி. தாட்டங்கைகுலி பூத்த தப்பனோடப்ப மண்டலான்ற மாதிரி தாட்டங்கைகுலத்தை அங்கே ஸ்தாபனம் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி எத்தனையோ கோவில்கள்ல கனகதுர்கான்னு அங்கே அதுவும் உக்கிர தேவதையாக இருந்ததுன்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்காக சொன்ன அந்த மாதிரி எத்தனையோ தேவர்களை ஏன் பண்ணியிருக்காருன்னா, இந்த இல்லைன்னா ஜந்து பலி கொடுத்துருவான், ஜந்துக்கள்லாம் பலி கொடுத்துருவான். அதனால உக்கிரத்துவம் போய் சாந்தப்படுத்துறது, சாந்தமாக படுத்துறது, அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. இன்னும் ஜனங்கள்லாம் நிறைய கோவில்களுக்கெல்லாம் போய் நிறைய தர்மம் பண்ணணும். முக்கியமாக சனாதன தர்மத்தில் அதுவும் ஒரு வகை. அனசூயா, அசூயை இல்லாம இருத்தல். அசூயான்னாக்க பரோத்கர்ஷ அசகிஷ்ணுத்துவம், பரோத்கர்ஷ அசகிஷ்ணுத்துவம் அசூயைக்கு பிரகீர்த்தியதே. இதெல்லாம் கூட கவனிக்கணும். சௌசீல்யம் வேணும், அதாவது நன்னடத்தை வேணும். அதை நிறைய சொல்லியிருக்கு. நல்ல நடத்தை வேணும். அப்போதான் வந்து பக்தி, வெறும் பக்தி இருந்து அயோக்கியதனம் பண்ணிட்டு இருந்தான்னா அது எப்படி பலிக்கும்? அதுக்கு சில லட்சணங்கள் சொல்லியிருக்காரு. அசூயா இதெல்லாம் விடணும்னு சொல்லியிருக்காரு. தம்பம், அதாவது நம்மளை பார்த்து எல்லாரும் ரொம்ப பெரிய மனுஷன் சொல்லணும், இல்லை ரொம்ப பக்திமான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்றதுக்காகவே நான் இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தேன், அந்த கோவிலுக்கு பண்ணேன்,
இன்னைக்கு சஹஸ்ரநாமம் பண்ண, அன்னைக்கு எதுக்கு சொல்லணும்? அதனால தம்பாச்சார சௌச்சதே. நிறைய இந்த வேதாந்த விஷயம் கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது வரணும்ன்றதுக்காகவே நிறைய ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்க. அதுக்குதான் பிரகரண கிரந்தங்கள்னு பேர். அதனால பிரகரண கிரந்த ஆத்மபோதம், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பக்தி செலுத்தணும், எப்படி நல்ல குணங்களை வளர்த்துக்கணும், அசூய பொறாமை இல்லாம எப்படி இருக்கணும், இம்சப்படுத்தாம எப்படி இருக்கணும், இன்னொருத்தரை நிந்த பண்ணாம ஏதாவது தூற்றிட்டே இருக்கிறது எப்ப பார்த்தா அந்த மாதிரி இல்லாம இருக்கிறது, துவேஷம் ஹேட்ரேட் வருது இல்லையோ, அது ஒரு துரு பிடிச்சா எப்படி கொஞ்சம் 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 கொஞ்சமா அந்த இரும்பு மொத்தத்தையும் சாப்பிட்டோமோ அந்த மாதிரி இந்த ஹேட்ரேட் என்ற துவேஷம் பண்றது, இதெல்லாம் ஆச்சாரியால் சொல்லியிருக்கார். ஒவ்வொன்றுக்கும் லட்சணம் சொல்லியிருக்கார். இதெல்லாம் ஒரு கிரந்தம். இதுக்கும் கீழே இருக்கிறவாளுக்கு ஸ்தோத்திரங்கள். அந்த ஸ்தோத்திரங்களும் வரலன்னா பக்தி செலுத்தணும். வெறும் அதான் சிவானந்த லஹரி சொல்லுவார். இந்த கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணியிருக்கார், என்ன சாஸ்திரம் படிச்சிருக்கார், அவர் பக்தி செலுத்தலையா? மார்காவர்த்தித பாதுகா பசுபதேகே அங்கசிய கூச்சாயத்தேன்னு ஸ்லோகம். சிவானந்தர் மனசு உருவம் அப்படியே அந்த அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுட்டார். வழியில செருப்பை போய் வழியில கண்ட இடத்துல மிதிக்கக்கூடியதான அந்த செருப்பு இருக்க, கால் செருப்பு, அந்த செருப்பை போய் அவன் செருப்பினால சிரசை தொட்டிருக்கான், பரமேஸ்வரன் லிங்கத்தை தொட்டிருக்கான். யாரு? கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் ஏத்துட்டு இருக்காரு. அவர் பகவான் ஆனந்தமா ஏத்துட்டு இருக்காரு. மரப்பிரபுன்னு சொல்லிட்டு இருந்தான் அவன். அமரப்பிரபுன்னு சொல்லணும்ப்பா, தப்பா சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னாரு அவன் சாஸ்திரி பக்தர். விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல அது மாதிரி வரும், அமரப்பிரபுன்னு வரும். பத்மநாபோ அமரப்பிரபு அப்படின்னு வரும். அதை பிரிச்சா பத்மநாபா அமரப்பிரபுன்னு சொல்லும். அது தெரியாது அவனுக்கு. அந்த சம்ஸ்கிருதம் எல்லாம் படிக்கல, அவனுக்கு தெரியாது. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவன் சொல்லுவான், தெரியாதவனுக்கு எப்படி தெரியும்? மரப்பிரபுன்னு அவனுக்கு விஷ்ணுதாசனம் தெரியாது. யாரோ பெரியவர் சொல்லிட்டு இருக்கும் போது காதுல கேட்டான், மரப்பிரபுன்னு கேட்டிருக்கான். என்னன்னு கேட்டான், உனக்கெல்லாம் புரியாதுடா, மரப்பிரபுன்னே சொல்லிட்டு இருந்தான். இவர் கனாபின்னு திட்டுட்டு அசடு இந்த மாதிரி எல்லாம் உடறி வைக்கிறியேன்னு இவர் திட்டிட்டு போயிருக்கான். பெருமாள் கனவுல சொன்னாராம், நீ சொல்ற அமரப்பிரபுன்னு சொல்றதை விட அவன் மரப்பிரபுன்னு சொல்றதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா அப்படின்னா. ஏன்னா அவன் பக்தியோட சொல்றான். நீ பக்தி இல்லாம உன்னுடைய பாண்டித்யம், உன்னுடைய புலமை என்ன இருக்கோ, அறிவு என்ன இருக்கோ அதை பத்தி சொல்ற நீ. அது அவனுக்கு தெரியாது. ஆனா என்னை பத்தியே நினைக்கிறான் அவன். அதனால மரப்பிரபுன்னு சொன்னாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடான்னு தான் கண்ணத்துல போட்டுட்டாரு அவர். கனவுல சொன்னானா, அட்டாங்கமா விழுந்திருக்கான் அவன் மேல. நீ தான் பெரியவனுப்பா, பெருமாளே என்கிட்ட கனவுல சொல்லிருக்கார், நீ சொல்றதுதான் ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியாக சங்கர் பண்ணியிருக்கார். கடைசி வரைக்கும் அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தத்துவம் வரணுமே, நம்ம மாதிரி இருக்கிறவாளுக்கு. அதனால பஜகோவிந்த ஸ்லோகம் சொன்னார். யாவத் தித்தோபார்ஜன சட்டா அவனுக்கு பஜகோவிந்தம் 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 மூடமத்து. ரொம்ப அறிவாளின்னு நினைச்சுக்காத, பகவானை சரணடை, சும்மா இதையே சுத்தின்னு இருக்காத அப்படின்னா. சம்பிராப்தே சந்நிஹிதே காலே நகிமே ரட்சத்தை துக்குங்க. இதெல்லாம் ஒன்றும் காப்பாத்தாது. இந்த பணம் புகழ் எல்லாமே காப்பாத்தாது. ஒண்ணுமே எதுவுமே காப்பாது. பகவான்கிட்ட இருக்கிறது நீ பண்ணியிருக்கக்கூடிய தர்மம். மாகுரு தனஜன எவ்வன கர்வம். அதனால பணம் இருக்கு அப்படின்றதுக்காக கர்வம் அடையாது. தன கர்வம் உண்டு, பல கர்வம் உண்டு. என்கிட்ட பலம் ஜாஸ்தியா இருக்கு, பவர்ஃபுல் மேன் அப்படின்னு ஒரு அகங்காரம் வருது இல்ல. அதே மாதிரி யௌவனம், யூத், நல்ல வாலிபத்தில் இருக்கிறவனுக்கு ஒரு கர்வம் வருது, அகங்காரம் வருதுன்னா. அப்படி தூணை பார்த்தா தூணை இப்படி இடிப்பான் கையில ரத்தம் வரும். இதெல்லாம் சாதாரண எனக்கு அப்படின்னு. ஏன்னா இந்த ஒரு யௌவனம், யாராவது பெரியவர்கள் வயசானவா போறான்னா கிண்டலா இருக்கும். மா குரு தனஜன யௌவன தன ஜன யௌவன கர்வம். எங்கிட்ட பின்னாடி எத்தனை பேர் இருக்கா தெரியுமா அப்படின்னு கர்வப்படாது. பணம் இருக்குன்னு கர்வப்படாது. யௌவனம் வாலிபம் வயசு இருக்குன்னு கர்வப்படாது. ஒரு காலத்துல நீயும் கிழவனா போவ. ஹரதி நிமேஷா கால சர்வம். நேற்றுக்கு இருக்கிறவன் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இருவானோ தெரியாது. பகவானுடைய அனுகிரகம் இருந்தா காலையில எதுன்னு பார்க்கலாம். ஹரதி நிமேஷா கால சர்வம். யமன் இருக்கானே ஒரே க்ஷணத்தில் பறிச்சிருவான் அவன். அதனால என்ன பண்ற, கோவிந்தன் அடை எல்லபசே நிஜ கர்மோபாத்தம்
அப்படியெல்லாம் சொல்றாரு. எது உனக்கு நீ உழைச்சு சம்பாதிக்கிறியோ அதை வச்சுட்டு திருப்தியா இரு. அதனால முயற்சி பண்ணாம இருக்கணும்னு சொல்லல, முயற்சி பண்ணு. ஆனா மனம் உடைஞ்சு இருக்கிறது அப்படின்றது கூட, அதாவது கிரேவிங்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, பறக்கிறது, இப்படியே பணம் 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 பணம்னு உறக்கிறது, அந்த மாதிரி இருக்கு. இது தேவையும் அந்த அளவுக்கு. யாக்கியவல்கரே வேதாந்தம் எல்லாம் சொல்லி கொடுத்து அவர் ஜனங்கள்கிட்டேருந்து நிறைய பணம் வாங்க, அவர் கேட்கல, அவர் நிறைய கொடுத்துருக்கார் அப்படின்னு உபனிஷத்துகள்லாம் வருது. இப்படியெல்லாம் வேதாந்த ஸ்தோத்திரங்கள் இதெல்லாம் படிக்கணும். நம்ம கேட்குறோம், அந்த MS சுபலட்சுமி சொன்னது கேட்குறோம், ஏதோ நல்லா இருக்கு, ராகத்தை பாடியிருக்கா, ஒவ்வொன்றிலையும் தத்துவம் இருக்கு, அர்த்தம் தெரிஞ்சுட்டு பாடு. இப்படி தெரிஞ்சுக்கிறவாளுக்கு மெச்சூர்டு மைண்டுக்கு சில ஸ்தோத்திரங்கள். தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் ரொம்ப கஷ்டமானது, வேதாந்தம் முழுக்க கொட்டி வச்சிருக்கேன். அப்போ ஏன் அதை படிக்கணும், புரியலன்னு புரியாம படிச்சா கூட அது பவர் உண்டு. அப்படி ஸ்தோத்திரங்கள் பண்ணி வைக்கிறேன். அதனால இந்த மாதிரியானது சாமானிய ஜனங்களுக்கு, சாதாரண ஜனங்களுக்கு, கடைசி கடக்கோடின்னு சொல்றாங்களே அவளுக்கு கூட ஸ்தோத்திரங்கள் பண்ணி பக்தியை செலுத்தணும்னு சொல்லி இந்த ஷண்மதங்களையும் ஸ்தாபனம் பண்ணி இந்த ஷண்மதங்கள் மூலமாக சனாதன தர்மத்தை திருப்பி கொண்டு வந்துடும். அங்கேதான் அதுக்காக தான் அவதாரம். எந்த ஒரு மதமானது, எந்த ஒரு அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆச்சார விவகாரங்கள்லாம் குறைஞ்சிருக்கோ, க்ஷீணிச்சுருக்கோ, அதை வந்து திருப்பி எஸ்டாப்ளிஷ் பண்ணி எந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காருனாக்கா, அதாவது எக்ஸ்பவுண்டர்னு சொல்றது முன்னாடியே இருந்திருக்கு. எந்த அளவுக்கு என்ன, இன்றைக்கு வரைக்கும் பௌத்த மதம் இங்கே இந்தியாவில் இல்லவே இல்லை, அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. எந்த ஒரு மதத்தினால ஆபத்து வந்து இருக்கிறதோ அது இந்தியாவிலேயே இல்லை, பாரத தேசத்துல இல்லாம அந்த அளவுக்கு வைதிக மதமான நம்ம வாழ்க்கையிலேயே பிணைஞ்சு இருக்கக்கூடிய துளசியினுடைய வழிபாடு. ஏந்துண்டு காலையில ஏந்துண்ட உடனே கராகிரே வஸ்தே லட்சுமி கரமத்திய சரஸ்வதியிலேருந்து ஆரம்பிச்சு தூங்குற வரைக்கும் ராமம் ஸ்கந்தம் ஹனுமந்தம் வைனதேயம் மிருகோதரம் சேனே எப்படேன் நிற்கும் துஸ்வப்னம் தஸ்ய நர்ஷத்தின்னா. யார் வந்து படுக்கும்போது ராமரையும் ஸ்கந்தர் சுப்பிரமணியரையும் ஹனுமானையும் ஹனுமந்தம் வைனதேயம் கருட பகவானையும் அதே மாதிரி மிருகோதரம் பீமனையும் நினைக்கிறாளோ தூங்கும்போது, அதாவது படுக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு கெட்ட கனவே வராது. அதனால இந்த அளவுக்கு நதிகள் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி, ஏன்னா நதி கூட தேவதா ஸ்வரூபம் தான், அத்வைதத்தின்படியாக எல்லாம் தேவதா ஸ்வரூபம் தான், மரமெல்லாம் தேவதா ஸ்வரூபம். ரிக்வேதத்திலிருந்து இருக்கு நமக்கு, மரங்களை வழிபடுறதுன்றது சாஸ்வதமாக இருக்கு நமக்கு. வேப்ப மரம் அரச மரம் எல்லாம் இன்னைக்கு வந்தது கிடையாது, சனாதனமான தர்மம் அது. இன்றைக்கு கூட நான் பார்க்குறேன், பார்க்கில் நடக்க போகும்போது சில பேர் வந்து அரச மரம் பார்த்தா செருப்பெல்லாம் கேட்டு வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு போவார். மூலத்தோ பிரம்ம ரூபாய மத்தியத்தோ விஷ்ணு ரூபிணே அக்ரத சிவரூபாய அஸ்வத்தாய நமோ நமஹா அப்படி. அக்ஷிஸ்பந்தம் புஜஸ்பந்தம் இது மாதிரிலாம் ஸ்லோகம் இருக்கு. துஸ்வப்னம் துர்விச்சிந்தனம், கண்ணு அதிரும் போது கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தோஷங்கள்லாம் போகுமா, அரச மரத்தை வழிபட்டா அந்த மாதிரி பண்ணணும். அக்ஷிஸ்பந்தம் கண்ணு, இடது கண்ணு இந்த மாதிரி அது இருந்ததுன்னா சில கஷ்டங்கள் வரும்னு சொல்லுவா, ஆண்களா இருந்தா பெண்களா இருந்தா. புஜஸ்பந்தம் தோல் துடிச்சா சில கஷ்டங்கள் வரும், தொடைகள் துடிச்சா சில கஷ்டங்கள் வரும்னு சொல்லுவா. இந்த கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடியது அரச மரம். அக்ஷிஸ்பந்தம் புஜஸ்பந்தம் துஸ்வப்னம், கெட்ட கனவு வந்ததுன்னா, துர்விச்சிந்தனம் கெட்டதான நம்ம மனசுக்குள்ள எண்ணம் இருந்ததுன்னா அந்த எண்ணத்தையும் போக்கடிக்கும். அப்படி ஒரு மகிமை இருக்கு. சத்ருநாஞ்ச சமுத்தானம், நம்முடைய சத்ருக்கள் யார் இருக்காளோ அவளுக்கு எல்லாருக்கும் நமக்கு ஏதாவது அபகாரம் தீங்கு பண்ணணும்னு நினைச்சா அந்த அந்த எண்ணம் மாற்றிடுமா. அஸ்வத்த சமய பிரபோன்னு அஸ்வத்தத்தை பற்றி இந்த அரச மரத்துதான ஸ்லோகம். இந்த மாதிரியானது நிறைய பகவான் ஆதிசங்கரர் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். பண்ணி நம்முடைய தொன்றுதட்டு வரக்கூடியதான வேத வழிபாடு என்ன இருக்கும், வேத வழிபாடுன்னா சனாதன தர்மம்னு பேர். அதை வந்து திரும்பவும் நிலைநாட்டியிருக்கா அப்படின்றது தான் ரிவைவ் பண்ணி, இந்த யார் ஈஸ்வரனே கிடையாது அப்படின்னு சொல்லி
வேதம்ன்றது பிரமாணம் கிடையாதுன்னு சொன்னானோ, அத்தாட்சி கிடையாதுன்னு சொன்னானோ, எதன் அடிப்படையில் எதனுடைய வேரில் நம்முடைய இந்து மதமானது நிற்கிறதோ அதை திருப்பி பிரதிஷ்டானம் பண்ணியிருக்காரு. அந்த வேரெல்லாம் சரிப்படுத்தி அந்த மூலமாக இருக்கக்கூடிய வேதத்தை எல்லாரும் நம்பி, அவனுக்கு வேதம் தெரிகிறதோ இல்லையா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்மாக்களை இன்றைய வரைக்கும் பண்ணிட்டு இருக்கான். அதனால நம்ம பூஜை பண்றோமோ இல்லையா, கடைசியில் இருக்கிறவன் அந்த வேப்ப மரத்தை பார்த்தா வேப்ப மரத்தை வெட்ட மாட்டான். சாதாரணமா வேப்ப இலைய வேப்ப மரத்தை பூஜை பண்ணுவான். வேம்புலி அம்மன்னு பேர். இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி ஆச்சாரங்களுக்கெல்லாம் கொண்டு வந்தது யார் அப்படின்னு யோசனை பண்ணா ஆதிசங்கரர். நம்ம இந்த ஷோடச உபச்சாரங்கள்னு அபிஷேகம் பண்றோம், பிரதோஷ பூஜை பண்றோம். அந்த பிரதோஷ பூஜை அதே மாதிரி நிருசிம்மர் சதுர்தசி இன்னைக்கு நிருசிம்மரை பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். எல்லாத்துக்கும் காரணமானது அவர் நம்ம வேத மதத்தை பிரதிஷ்டை பண்ணதுதான் இன்னைக்கு தடை தோங்கி இது வரைக்கும் நிற்கிறது, அது வரைக்கும் மேலேயும் நிற்கும். சாஸ்வதமான தர்மமாக, சாஸ்வத தர்ம கோப்தான்னு பேர் பகவானுக்கு. அந்த மாதிரி சாஸ்வத தர்ம கோப்தாவாக அவர் ஆதிசங்கரர் நம்முடைய சனாதன தர்மம்ன்றது வேத தர்மமானது நிலைநாட்டியிருக்க. அதுதான் சங்கரருடைய மகத்தான காரியம். அதனால்தான் அவர் அவதார புருஷன், சாட்சாத் சிவனுடைய அவதாரமாக நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஆகினால் அவருடைய இந்த ஜெயந்தி அப்படின்றது அவசியம் பாரத தேசம் முழுக்க கொண்டாடிட்டு இருக்கா. இன்னும் நல்ல சிறப்பாக அதை கொண்டாடி அவருக்கு செய்ய வேண்டியதான நன்றி கடன் நிறைய இருக்கு அப்படின்றதாக சொல்லி, இந்த சனாதனம் நித்தியமான தர்மத்தை நம்ம அனுஷ்டானம் காலையில எழுந்த உடனே நமக்கு தெரியறதோ தெரியலையோ இந்த ஸ்தோத்திரங்கள், அவர் சொல்லியிருக்கக்கூடியதான ஸ்தோத்திரங்களை படிச்சு அவருக்கு நமஸ்காரம் சொல்லணும். அதே மாதிரி நதிகளுக்கெல்லாம் நமஸ்காரம் சொல்லிருக்கோம். பிராத்தஸ்மரணம்னே இருக்கு. பிராத்தஸ்மராமி இறுதி பிராத்தா ஸ்மரணம்னே ஒரு ஸ்தோத்திரம் இருக்கு. சம்ஸ்புரத் ஆத்ம தத்துவம், ஆத்ம தத்துவத்தை அத்வைத தத்துவமாக இருக்கக்கூடிய அந்த பகவானை நான் நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரியான நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம அந்த ஞானத்துக்கு வழியாக இருக்கக்கூடிய கர்ம மார்க்கம், அதாவது கர்மம் செய்யற தொழில் நல்லா செய்யணும், அதனுடைய பலன் எதிர்பார்க்காம அதை செய்யும் போது நமக்கு தானாகவே வரும். இப்போ பலனை எதிர்பார்த்து பகவானுக்கு வரும், பகவானை தரிசனம் பண்றேன், இந்த காரியம் நிறைவேற்றி இருக்குன்னு இந்த தரிசனம் பண்றேன் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா இருந்தாலும் கூட பகவானை நம்புறாங்க இல்லையா, அந்த அளவுக்கு அது ஸ்லாக்கியமா இருக்கு. ஸ்டெப் பை ஸ்டெப்பா அவன் என்ன ஆகிறான், பலனை எதிர்பார்க்காம அந்த காரியத்தை பண்றதுன்னு ஆரம்பிப்பான். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டே டு டே லைஃப்ல பகவானை தியானம் பண்றது, தேவ யஜ்யம்னு பேரு. தேவ யஜ்யம், பித்ரு யஜ்யம் இதெல்லாம் பண்ண ஆரம்பிப்பான். கொஞ்சம் கொஞ்சமா அவனுக்கு பக்தி செலுத்துறது அப்படின்னு பழக்கமாகும். பழக்கமானப்புறம் அந்த பக்தினால எதை அடையணுமோ, சிரவணம் பண்ணணுமோ, மனனம் பண்ணணுமோ, நிதித்தியாசனம் பண்ணணுமோ அதை தியானம் பண்ணுவான். அந்த தியானத்தை பண்ணி 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 பல ஜென்மாக்கள்ல சம்ஸ்காரம் ஏறி ஏறி அவனுக்கு பரமாத்மாவை அடையக்கூடியதான ஒரு, தானே பரமாத்மா அப்படின்றது ஜெகத்தெல்லாம் சிவமயமாகவும் விஷ்ணுமயமாகவும் பார்க்கக்கூடியது. எந்த விதமான பேதமும் இல்லை. எந்த தேவதையானாலும் பேதம் கிடையாது. சிவஸ்ய ஹிருதயம் விஷ்ணு, விஷ்ணுவஸ்ய ஹிருதயம் சிவா, யதா சிவமயோ விஷ்ணு ஏவம் விஷ்ணுமய சிவான்னு அம்பாள் உபாசனம் பண்ணாலும், சுப்பிரமணியர் உபாசனம் பண்ணாலும், எந்த தேவதை உபாசனம் பண்ணாலும் அதுல பரமாத்மாவை அவனால பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஒவ்வொரு உயிரினங்கள்லையும், ஒவ்வொரு மரம் செடி கொடிகள்லையும் ஜெகத்து முழுக்க அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை கடவுளை அவன் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உயர முடியும் அப்படின்றது பகவான் ஆதிசங்கரன் நமக்கு வழிகாட்டி இருக்கார். அப்பேற்பட்ட ஆதிசங்கரருக்கு நம்மாலானதான இந்த ஒரு பூஜ்யமான இந்த தோட்டகாஷ்டகம் முதலான அஷ்டகங்களை சொல்லி அவரை நித்தியமும் நமஸ்காரம் பண்ணி நம்ம சகல விதமான அவருடைய உபதேசங்கள்லாம் கேட்டு பக்தி ஸ்தோத்திரங்கள்லாம் படித்து அவருடைய வழிகாட்டுதல்ல, அவருடைய அனுகிரகத்தில் நம்ம மேன்மேல ஆன்மீகமாக உலக வாழ்க்கையிலையும் சிறந்து விளங்கணும் அப்படின்றதாக பிரார்த்தனை பண்ணிட்டு குருவுடைய சரணாரவிந்தத்தை நமஸ்காரம் பண்ணி இதோட நான் முடிக்கிறேன். நமஸ்காரம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.
ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர.